Future Vision Study Center, Salem. So, இப்போ next problem பார்க்கலாம். வேணா questions கேட்டிருக்காங்க. இப்போ moment generated நம்ம ப்ரீவியஸா பார்த்த ப்ராப்ளம்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னா ஒரு டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இப்போ ப்ரீவியஸா நம்ம பார்த்த 2 ப்ராப்ளம்ஸ்மே என்ன ஒரு ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தா என்னன்னா discrete type of அதாவது ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. அது டிஸ்கிரீட் நமக்கு தெரிஞ்சது. அதுலேருந்து நான் என்ன கால்குலேட் பண்ண மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் கால்குலேட் பண்ண சொன்னாங்க. அதுலேருந்து நம்ம மீன் எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகேங்களா? அது ஃபர்ஸ்ட். செகண்ட் ப்ராப்ளம் என்ன பார்த்தோம் அப்படின்னா கண்டினியூஸ் டைப் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருந்தாங்க. அதுலேருந்து நம்ம எப்படி மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் கொண்டு வரலாங்கிறத பார்த்தோம். ஓகேங்களா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொஷின்ஸ்லேயே மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ரீட் பண்ண கொஷின்ஸ் பாருங்க. இஃப் ஏ ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் as the MGF the moment generating function அப்படிங்கறத ஷார்ட்டா MGF னு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? MGF mx of t is equal to 3 divided by 3 minus t 3 divided by 3 minus t. ஓகேங்களா? obtain the standard deviation of the x obtain the standard deviation of the x. ஓகேங்களா? இந்த மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன்ல இருந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும்? ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வேணும் அப்படின்னா நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? வேரியன்ஸோட ஸ்கொயர் ரூட் வேல்யூ தான் நம்ம என்ன பண்ண போறோம்? ஸ்கொயர் ரூட் வேல்யூ. ஓகேங்களா? வேரியன்ஸோட ஸ்கொயர் ரூட் வேல்யூ தான் நம்ம என்ன சொல்றோம்? ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சொல்றோம். ரூட் ஆஃப் வேல்யூ. ஓகேங்களா? ரூட் ஆஃப் வேரியன்ஸ் அப்படிங்கிறது என்னது? ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ அதை தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ப்ராப்ளம் பார்க்கலாமா? ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே என்னது? மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன்லேருந்து நான் என்ன எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு ஆக்சுவலி கொடுத்துருக்க மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் என்ன பண்ணியிருப்பேன்? டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு அதுலேருந்து நம்ம மெயின் வேரியன்ஸ் கால்குலேட் பண்ணுங்கிறத சொல்லி கொடுத்தோம். ஸோ அது இல்லாமல் அதோட எக்ஸ்பிரஷன்ஸ் டேர்ம் இருக்கு இல்லையா? அந்த டேர்மோட எக்ஸ்பான்ஷன்ல இருந்து நம்ம எப்படி அதோட கோஎஃபிஷியன்ட் பேஸ்ல இந்த ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறோம். ஏன்னா ரெண்டு டைப்லையும் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ அதை நான் ரெண்டையுமே பேரலாக உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். ஓகேங்களா? கவனிங்க. சொல்யூஷன் கொடுத்துருக்க அந்த ஃபங்க்ஷன் எப்படி எடுத்துக்கலாம் பாருங்க. மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் mx of t is equal to 3 divided by 3 minus t 3 divided by 3 minus t. ஓகேங்களா? ஸோ இந்த டேர்மை நான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கு டைம் ஆகும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த டேர்மை எக்ஸ்பேண்ட் பண்ணிடுங்க. ஏன்னா கண்டிப்பாக டிஃபரன்ஷியேட் பண்ணுற டைமை விட இது கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நான் அதுக்காக இதை சொல்லி கொடுக்குறேன். ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணுற ப்ரொசீஜரும் நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கும். ஸோ இதையும் நீங்கள் ஆல்ரெடிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் எந்த மெத்தட் ஈஸியாக உங்களுக்கு கன்வீனியன்ட் எதுவாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுறப்போ ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை நான் எப்படி டேர்முக்கு எக்ஸ்பிரஷனுக்கு மாற்ற போறோம் அப்படின்னா ஸோ நம்ம ரிசல்ட்ஸ் கொடுத்தோம் இல்லையா? 1 minus x the whole power minus 1 minus பிளஸ் அந்த எக்ஸ்பான்ஷன் இருக்கு இல்லையா? அந்த எக்ஸ்பான்ஷன் டைப்புக்கு தான் நம்ம மாற்றிக்க போகிறோம். எப்படி மாற்ற போகிறோம் அப்படின்னா ஸோ இங்கே 3 இருக்குல்ல நியூமரேட்டர் நமக்கு எப்படி இருக்கணும்? டேர்ம் எப்படி இருக்கணும்? உங்களுக்கு ஃபார்முலா 1 minus x இருக்கணும், இல்லை 1 plus x இருக்கணும். அந்த ஃபார்முலா 1 தான் இருக்கணும் இல்லையா? ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 1ங்கிற மாதிரி நம்ம டேர்ம் எழுதணுங்கிறதுனால 3 divided by இந்த 3 மட்டும் வெளியே எடுத்துருங்க பார்க்கலாம். 3 வெளியே எடுத்துகிற டேர்ம் என்ன இருக்கும்? ரிமைனிங் என்ன இருக்கும்? 3 போயிடுச்சுன்னா ரிமைனிங் 1 minus இங்கே 3 கிடையாது. அப்போ டிவைட் எழுதலாம் இல்லையா? அப்போ t divided by 3 எழுதலாம். ஓகேங்களா? ஸோ அந்த டேர்ம் அப்படி எழுதலாம் இல்லையா? ஸோ இதெல்லாம் டவுட்ஸ் இருக்கா பாருங்க. ஸோ 3 காமனாக எடுத்துட்டோம். ஸோ அந்த 3 வந்து நம்ம நல்லிஃபை பண்ணிட்டோம். 3யும் நல்லிஃபை பண்ணிட்டோம். ரிமைனிங் என்ன இருக்கு பாருங்க. ஸோ 1 divided by 1 minus t divided by 3 பவர் 1 இருக்கு, பிளஸ் 1 இருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் டினாமினேட்டர் இருந்து நியூமரேட்டருக்கும் நியூமரேட்டர் இருந்து டினாமினேட்டருக்கும் போகும்போது பவர் வந்து பாசிட்டிவ் வந்தா நெகட்டிவ் ஆயிடும், நெகட்டிவ் வந்தா பாசிட்டிவ் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ டினாமினேட்டர் ஆல்ரெடி பாசிட்டிவா இருக்கு. நியூமரேட்டர் போகும்போது என்ன ஆகும்? நெகட்டிவ் ஆயிடும் இல்லையா? ஸோ நெகட்டிவ் ஆயிடும். ஸோ டேர்ம் எழுதிக்கோங்க பார்க்கலாம். 1 minus t by 3 பவர் மைனஸ் 1 எழுதலாம் இல்லையா? இதுதான் mx of t. நான் இப்படி எழுதுறேன். mx of t நான் மாடிஃபை பண்ணிட்டே வரேன் உங்களுக்கு. ஓகேவா? இந்த ஃபார்ம்ல இருக்கு இல்லையா? ஸோ இதோட எக்ஸ்பான்ஷன்ஸ் பார்க்கலாம் இல்லையா? ஸோ எக்ஸ்பான்ஷன் பாருங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸ்பான்ஷன்ஸ், இதோட எக்ஸ்பான்ஷன் பாருங்க. இப்போ இது எப்படி எழுத போறோம் பாருங்க. mx of t is equal to நம்ம ஆல்ரெடி தெரியும். ஸோ என்ன ஃபார்முலா மெத்தட்ல இருக்கு பாருங்க. இது என்ன ஃபார்முலா இருக்கு பாருங்க. 1 minus x the whole power minus 1 அப்படின்னா என்ன ஃபார்முலா இருக்கு பாருங்க. ரெண்டுமே நெகட்டிவ் இருக்கனால பாசிட்டிவ் எழுதிரும் இல்லையா? பாசிட்டிவ் 1 plus x square plus x cube plus etc etc அந்த ஃபார்முலா போயிட்டு இருக்கும் இல்லையா? ஸோ இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி எக்ஸ்பாண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த டேர்ம் எக்ஸ்பாண்ட் பண்ண என்ன கிடைக்கும் உங்களுக்கு பாருங்க. 1 கிடைக்கும். பிளஸ் எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன எழுத போறோம்?
x க்கு பதிலா என்ன இருக்கு t by 3 இருக்கு ஓகேங்களா அப்போ t by 3 plus next என்ன சொல்றோம் next ஸ்கொயர் பண்ணிக்கிறோம் இல்லையா அப்போ t square divided by 3 square அப்போ 3 square எழுதுறோம் ஓகேங்களா plus next என்ன வரும் t cube divided by நம்ம என்ன எழுத போறோம் 3 cube ஆயிடும் plus etc plus etc போயிட்டே இருக்கும் இல்லையா இந்த டேர்ம் அவன் அப்படி எழுதும் ஓகேங்களா சோ ஆல்ரெடி நான் சொல்லியிருப்போம் சோ எக்ஸ்பான்ஷன் எப்படி இருக்கணும் இந்த டேர்மோட எக்ஸ்பான்ஷன்ஸ் எப்படி இருந்ததுன்னா நம்ம எப்படி கம்பேர் பண்ணிக்க போறோம் அப்படின்னா ஜெனரல் டேர்ம் எழுதிக்கிறேன் இன் ஜெனரல் ஒரு மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷனோட இன் ஜெனரல் ஃபார்மேட் நான் எப்படி எழுத போறோம் அப்படின்னா சோ பார்த்துக்கோங்க mx of t is equal to 1 plus t divided by 1 factorial into expectation of x ன்னு சொல்லலாம் ஓகேங்களா சோ பார்த்தோம்ல பிஃபோர் பார்த்தோம்ல அதோட எக்ஸ்பென்ஷன் தான் நெக்ஸ்ட் t square divided by 2 factorial into இதை எப்படி சொல்லலாம் expectation of x square சொல்லலாம் ஓகேங்களா plus etc terms போயிட்டே இருக்கும் இல்லையா சோ இப்போ இத கம்பேர் பண்ணி பாருங்க பார்க்கலாம் இது கம்பேர் பண்ண பாருங்க இந்த டேர்மோட எக்ஸ்பென்ஷன் எப்படி இருக்கு 1 க்கு 1 ஈக்குவலா இருக்கு ஓகே ப்ராப்ளம் இல்ல எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x தெரியணும்னா அந்த ஃபார்ம்ல எழுதணும் இல்லையா அப்ப அந்த ஃபார்ம் எழுத பார்க்கலாம் அந்த ஃபார்ம் எப்படி எழுதுனா என்ன கிடைக்கும் mx of t is equal to 1 இருக்கு 1 எழுதியாச்சு plus இந்த ஃபார்ம்ல அதை எழுதணும் ஓகேங்களா அப்ப எப்படி எழுதலாம் t divided by 1 factorial into 1 by 3 எழுதலாமா 1 factorial வேல்யூ 1 தானே 1 ஆல டிவைட் பண்ணா அதே டைம் தான் இருக்கும் அப்ப t by பாருங்க இந்த டேர்ம் அப்படி எழுதிட்டேன் இந்த டேர்ம் ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா பாருங்க டிவைட் பை 1 by 3 னா 1 by 3 அந்த ஃபார்ம் அப்படி எழுதிட்டோம் நெக்ஸ்ட் பிளஸ் சோ இந்த ஃபார்ம் முடிஞ்சது இந்த டேர்ம் தான் எக்ஸ்பெக்ட் நெக்ஸ்ட் t square divided by 2 factorial வேல்யூ நமக்கு என்ன தெரியும் 2 factorial வேல்யூ is 2 factorial into ஓகேங்களா இப்போ நம்ம ஆல்ரெடி இந்த ஃபார்முலா எனக்கு தெரியும் 1 divided by 9 ன்னு தெரியும் பாருங்க இந்த ஃபார்ம் நான் எழுதினா 1 t square divided by 2 factorial ஓகேங்களா இப்போ ரிமைனிங் இருக்கிறது நம்ம a of x square பட் இது எக்ஸ்பேண்ட் பண்ணா என்ன இருக்கும் t square divided by 9 t square divided by 9 தான் இருக்கு t square divided by 9 ஆனா 2 factorial நமக்கு வேணும் இப்போ 2 factorial இல்லாதனால நான் 2 factorial மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணலாமா 2 factorial வேல்யூ என்ன எழுதலாம் அங்க பாருங்க 2 factorial வேல்யூ னு எழுதிட்டேன் 2 factorial கேன்சல் ஆயிடுமா அப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு that is 2 by 9 2 factorial வேல்யூ என்ன சொல்லலாம் that is 2 னு எழுதலாமா 2 factorial வேல்யூ வந்து 2 னு எழுதலாம் இல்லையா 2 factorial வேல்யூவை 2 னு தான் எழுதலாம் சோ பிரச்சனை கிடையாது plus etc போயிட்டே இருக்கா இப்போ இத ரெண்டும் கம்பேர் பண்ணிட்டோமா இப்போ அந்த ஆர்டர்ல வந்துருச்சு இல்லையா அந்த ஆர்டர்ல வந்துருச்சு இப்போ இதுல இருந்து compare the coefficients ஓகேங்களா compare the coefficients comparing this two so in general இதை கம்பேர் பண்ணுங்க பார்க்கலாம் அப்ப கம்பேர் பண்ணும்போது என்ன டேர்ம் இருக்கு பாருங்க mx of t is mx of t 1 ஆயிடுச்சு t divided by 1 factorial t divided by 1 factorial e of x ஓட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு e of x is equal to என்ன கிடைச்சிருக்கு 1 by 3 ன்னு கிடைச்சிருக்கு and என்ன கிடைச்சிருக்கு e of பாருங்க t square divided by 2 factorial next என்னது 2 divided by 9 நாம என்ன எழுதலாம் e of x square எழுதலாம் அப்ப therefore e of x square எழுதலாம் e of x square வேல்யூ என்னது 2 divided by 9 அப்படி நம்ம எடுத்து 2 divided by 9 இப்போ இதல நம்ம என்ன கேட்டிருக்கோங்க ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் தான் கேட்டிருக்காங்க ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் நமக்கு என்ன தெரியும் இல்லையா வேரியன்ஸ் இருந்தா ஸ்டாண்டர்ட் டீவியேஷனோட ஃபார்முலா தெரியும் இல்லையா அப்ப என்ன எழுதிக்கலாம் variance of x is equal to e of x square minus e of x the whole square அப்படினு எழுதலாம் ஓகேங்களா இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க பார்க்கலாம் e of x square ஓட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 2 divided by 9 அப்படினு கால்குலேட் பண்ணிருக்கோம் மைனஸ் e of x நம்ம ஆல்ரெடி ஸ்கொயர் பண்ணா என்ன வரும் 1 divided by 9 ஆயிடும் ஏனா 1 divided by 3 அப்படிங்கறப்போ 1 square divided by 3 square ஓட வேல்யூ 9 ஓகேங்களா LCM என்ன எடுத்துக்கலாம் 9 எடுத்துக்கலாம் அப்ப 2 minus 1 னா 1 by 9 அப்ப variance of x ஓட வேல்யூ என்ன இருக்கும் variance of x ஓட வேல்யூ 9 இதுல இருந்து நாம என்ன கால்குலேட் பண்ணோம் ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் என்ன கேட்டிருக்காங்க ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் x தான் கேட்டிருக்காங்க அப்போ therefore the standard deviation of x is equal to root of the variance of x so variance க்கு ரூட் எடுக்கலாம் அப்போ 1 divided by 9 க்கு ரூட் எடுத்தா என்ன டேர்ம் இருக்கும் உங்களுக்கு 1 by 3 அப்போ ஸ்டாண்டர்ட் டீவியேஷனோட வேல்யூ என்ன கால்குலேட் பண்ணிருக்கோம் இப்போ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் therefore the standard deviation is equal to 1 by 3 standard deviation is equal to
1/3. நம்ம ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட வேல்யூ என்ன கால்குலேட் பண்ணிருக்கோம்? 1/3 ன்னு நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட வேல்யூ என்ன கால்குலேட் பண்ணிட்டோம்? 1/3 ன்னு நம்ம கொடுத்திருக்க அந்த மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷனுக்கு நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம்? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கால்குலேட் பண்ண சொல்லிட்டாங்க. இப்போ ஈஸியா நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். சொல்றது புரிஞ்சது இல்லையா? சோ நம்ம இப்போ எந்தவித டிஃபரன்ஷியேஷன் ப்ராசஸும் நம்ம பண்ண கிடையாது. ஏன் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். டிஃபரன்ஷியேஷன் பண்றப்போ நீங்க என்ன பண்ணணும்? டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஒரு ஆல்ரெடி மீன் அப்படின்னா ப்ராப்ளம் கிடையாது. சொல்றது புரிஞ்சுக்கோங்க. சோ கொடுத்திருக்க இந்த டேர்ம் கொடுத்துட்டு மீன் மட்டும் கேட்டுட்டு என்ன பண்ணிருக்கலாம்? ஒரே டைம் தான் டிஃபரன்ஷியேட் பண்ணிருப்பீங்க. u/v ல டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு சிம்பிளா ஒரே ஆன்சர் கொடுத்துருக்கலாம். ப்ராப்ளம் கிடையாது. பட் நமக்கு அடுத்தது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கேட்டிருக்காங்க இல்லையா? சோ நீங்க அதை டிஃபரன்ஷியேட் பண்ணதுக்கு அப்புறம் இன்னும் அகைன் செகண்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். சோ செகண்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நீங்க மேபி ஏதாவது கரெக்ஷனா ஏதாவது மிஸ்டேக் பண்ணதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம் இல்லையா? சோ ஏன் அந்த மிஸ்டேக்ஸ் பண்ணணும் அப்படிங்கறனால ஈஸியா நான் என்ன பண்ணிட்டேன்? அந்த டேர்மை எப்படி எக்ஸ்பாண்ட் பண்ணிட்டே கொடுத்துடலாம் அப்படிங்கறது பாத்துறோம். இது அதை விட ஈஸியா இருக்கும் இல்லையா? ஏன்னா நம்ம என்ன பண்ணோம்? இந்த டேர்ம் நமக்கு ஃபார்முலா தெரியும். எக்ஸ்பான்ஷனோட ஃபார்முலா 1 - x இல்ல 1 + x ஃபார்முலா தான் இருக்கும். சோ ஆல்ரெடி நம்ம 3 தேவையில்லாம இருக்கு. 3 அவுட் சைடு எடுத்துக்கிட்டோம். 3 கேன்சல் பண்ணிக்கிட்டோம். ஓகேங்களா? இப்போ அந்த ஃபார்ம் கொண்டு வந்தோம். 1 - x the whole power -1 கொண்டு வந்தோம். இதை எக்ஸ்பாண்ட் பண்ணிட்டேன். அவ்வளவுதான், சிம்பிள். எக்ஸ்பாண்ட் பண்றோட வேலையை தான் கொடுத்துருக்க அந்த டேர்மை நான் எக்ஸ்பாண்ட் பண்ணிக்கிட்டேன். எக்ஸ்பாண்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்னது? ஜெனரல் டேர்ம் நமக்கு தெரியும். ஜெனரல் டேர்மையும் கொடுத்த டேர்மையும் கம்பேர் பண்ணிக்கிட்டேன். கம்பேர் பண்ணதுல இருந்து கிடைச்ச வேல்யூ தான் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் அதாவது மீன் ஸ்கொயர் வேல்யூ கிடைச்சிருக்கு. இது மீன் ஸ்கொயர் வேல்யூ சொல்லுவோம். இது ஓகேங்களா? அப்போ மீனோட வேல்யூ 1/3 இருக்கு. மீன் ஸ்கொயரோட வேல்யூ என்ன இருக்கு? 2/9 கிடைச்சிருக்கு. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியும்? வேரியன்ஸ்க்கான ஃபார்முலா தெரியும் இல்லையா? வேரியன்ஸ்க்கான ஃபார்முலா e of x square minus e of x the whole square. ஓகேங்களா? அப்ப வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம். கிடைச்சிருக்க வேரியன்ஸோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு? 1/9 நம்ம வேரியன்ஸோட வேல்யூ கிடைச்சிருச்சு. நம்ம क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க? வேரியன்ஸ் கேட்கல, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் தான் கேட்டிருக்காங்க. அப்ப வேரியன்ஸ் ஸ்கொயர் நம்ம ஸ்கொயர் பண்ணா ஸ்கொயர் ரூட் பண்ணிட்டு என்ன கிடைக்கும்? வேரியன்ஸ்க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா கிடைக்கக்கூடிய வேல்யூ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். அப்ப ஸ்டாண்டர்ட் டீவியேஷனோட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 1/3 ன்னு நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? சோ இதுதான் சிம்பிள் வே. இத நாம ஆல்ரெடி டிஃபரன்ஷியேட் பண்ணிருந்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பீங்க பாருங்க. இது என்ன பண்ணிருப்போம்? ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணலாமா? இப்போ இந்த ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்றப்ப என்னது? u/v ஃபார்முலா இருக்கும். u/v ல ஃபார்முலா டிஃபரன்ஷியேட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க t க்கு பதிலா 0 ன்னு சப்ஸ்டிட் பண்றீங்க. அதுதான் என்ன சொல்லுவோம்? எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x ன்னு சொல்லுவோம். ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு t யோட வேல்யூ 0 ன்னு சப்ஸ்டிட் பண்ணும்போது அதாவது எப்படி சொல்றோம் அப்படின்னா பாத்துக்கோங்க, ஷார்ட்டா சொல்றேன். சோ m dash of x of 0 பாருங்க, சொல்ல புரியுதா இல்லையா? இத நான் என்ன பண்ண போறோம்? ஒரு டைம் டெரிவேட் பண்ண போறோம். ஒரு டைம் டெரிவேட் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? t க்கு பதிலா 0 சப்ஸ்டிட் பண்ணிட்டேனா அதுக்கு பேர் தான் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அத டேர்ம் x ஐ டபுள் டைம் டெரிவேட் பண்ணிட்டு 0 அப்ளை பண்ணீங்க அப்படின்னா தட் இஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x ஸ்கொயர். சொல்ல புரியுதா இல்லையா? கொடுத்துக்க இந்த மொமெண்ட் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷனே ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணதுக்கு அப்புறம் t க்கு பதிலா 0 சப்ஸ்டிட் பண்ணிட்டா கிடைக்கக்கூடிய வேல்யூக்கு பேர் தான் மீன். தட் இஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x ன்னு சொல்லலாம். அதுவே நீ கொடுத்துக்க இந்த ஃபங்க்ஷன் டபுள் டைம் டெரிவேட் பண்ணதுக்கு அப்புறம் t க்கு பதிலா 0 கொடுத்துட்டு கிடைக்கிற வேல்யூக்கு பேர் தான் மீன் ஸ்கொயர் வேல்யூ. தட் இஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x ஸ்கொயர் கிடைச்சிருக்கும். அகைன் ரெண்டு வேல்யூ தெரிஞ்சதுன்னா போதும். நம்ம என்ன பண்ணுவோம்? அகைன் as usual நம்ம இங்க தான் வந்திருப்போம். வேரியன்ஸ் ஆஃப் x ஓட ஃபார்முலாஸ் சப்ஸ்டிட் பண்ணிருப்போம். இதல இருந்து வேரியன்ஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டுபிடிச்சிருப்போம். ரெண்டு ப்ரொசீஜரும் சேம், கொஞ்சம் டிஃபர் ஆகாங்க. டிஃபரன்ஷியேட் பண்ணிருப்போம், இங்க டிஃபரன்ஷியேட் பண்ண வேண்டிய நெசசிட்டி கிடையாது சொல்லிருக்கேன். புரியுதா இல்லையா? நீங்க இங்க டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டா கொடுக்க முடியும். பட் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா தெரியுதோ அதை நீங்க என்ன பண்ணிக்கலாம்? ஈஸியா ஃபாலோ பண்ணிக்கலாம். சோ டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டா எனக்கு ஈஸியா கொடுக்க முடியும் அப்படி நினைச்சீங்கன்னா டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டா ஆன்சர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிடுங்க. இல்ல எனக்கு டிஃபரன்ஷியேஷன் வேண்டாம், அல்ல ஏதாவது மேபி கரெக்ஷன்ஸ் பண்றதுக்கு ஏன்னா மிஸ்டேக் பண்ணிடுவேன் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா சோ அதை என்ன பண்ணுவோம்? ஜெனரல் ஃபார்ம் நமக்கு தெரியும். ஜெனரல் ஃபார்ம்ல இருந்து என்ன கொடுத்துருக்க அந்த சீரிஸோட எக்ஸ்பான்ஷன் எழுத போறோம். ரெண்டையும் கம்பேர் பண்ணிக்கோங்க. சோ இந்த ஜெனரல் டேர்ம் மட்டும் எப்பயும் மறக்க வேண்டாம். இந்த டேர்ம் தெரிஞ்சதுன்னா போதும். இதுல இருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஆர்த் மொமெண்ட் வரைக்கும் நம்ம வேல்யூ கால்குலேட் பண்ணிக்கலாம். சோ ஆர்த் மொமெண்ட் எப்படி சொல்லுவோம்? t power r divided by r factorial. ஓகேங்களா? சோ ஆர்த் மொமெண்ட் எந்த ஃபார்ம்ல இருக்கும்? t power r divided by r factorial ஃபார்ம்ல இருக்கும். சோ அந்த ஃபார்மை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போனோம்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் மீன் இருக்கு, செகண்ட் மீன் ஸ்கொயர் இருக்கும், தேர்ட் மொமெண்டம் mu r எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x ஸ்கொயர் அப்படியே எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். அதாவது தட் இஸ் mu1 dash சொல்லுவோம். இத mu1 dash சொல்லுவோம். இது mu2 dash சொல்லுவோம். mu2 dash ஓகேங்களா? நெக்ஸ்ட் mu3 dash எக்ஸெட்ரா mu r dash வரைக்கும் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஆர்த் டேர்ம் வரைக்கும் மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷனை கால்குலேட் பண்ண முடியும். சோ சொல்றது புரிஞ்சது இல்லையா? இந்த டைப்ல உங்களுக்கு क्वेश्चंस வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சோ ப்ராப்ளத்தை நீங்க எந்த அளவுக்கு ஷார்ட் பீரியட்ல வொர்க் அவுட் பண்ணீங்களோ பிராக்டீஸ் பண்ணிக்கோங்க. இட்ஸ் a must. practice is must. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளத்தை பார்க்கலாம். சோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். So the two moments of the distributions, ஓகேங்களா? moment of the distributions about the point
x is equal to 4 or 1, 4 respectively. First two moments கொடுத்திருக்காங்க. அப்ப எப்பனா அந்த பாயிண்ட்ல at the point above the point x is equal to 4 இருக்கும்போது moment ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க 1 and 4 கொடுத்திருக்காங்க. Then find the mean and variance. Then find the mean and variance. So இதே டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் டேட்டாஸ் மட்டும் வேற, இதே கொஸ்டின்ஸ் 2004 டிஆர்பில கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதே டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் நீங்கள் சிம்பிள் நினைக்க வேண்டாம், கொஸ்டின்ஸாக கேட்டிருக்காங்க இந்த டைப்ல. ஓகேங்களா? பார்க்கலாம் சொல்யூஷன். வெரி சிம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது பாயிண்ட் என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன எடுத்துக்கலாம், பாயிண்ட் நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னு எடுத்துக்கலாம். அந்த பாயிண்ட் என்ன எடுத்து கொடுத்துருக்காங்க 4ன்னு கொடுத்துருக்காங்க. அண்டு இயர் த டேட்டாஸ் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது எல்லாமே எழுதிக்கலாம். இயர் 4 எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் 2 மூமெண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 மூமெண்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் மூமெண்ட் என்ன இருக்கு μ1 டேஷா, μ1 டேஷோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 1 கொடுத்துருக்காங்க. அண்டு μ2 டேஷோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க μ2 டேஷ் இஸ் ஈக்குவல் டு 4ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ μ1 டேஷ் அப்படிங்கிறது ஜென்ரலாக மட்டும் ஆரிஜினல்னா ப்ராப்ளமே கிடையாது. இது நம்ம அப்படி டேரெக்டாக இதுதான் மீன் எடுத்துப்போம். பட் அடுத்த பாயிண்ட்னு கொடுத்ததுனால அதை டேரெக்டாக நம்ம எடுத்துக்க முடியாது. ஸோ ஜென்ரலாக கொடுத்து அடுத்த பாயிண்ட் இல்லாமல் கேட்டிருந்தாங்கன்னா அதுதான் மீன் எடுத்துப்போம், μ1 டேஷ் தான். ஸோ இப்போ பாயிண்ட் இல்லாமல் இந்த அடுத்த பாயிண்ட் இருக்கிறதுனால நம்ம அதை அப்ளை பண்ணி தான் சொல்லணும். ஸோ therefore மீன் இஸ் ஈக்குவல் டு, மீன் என்ன கேட்டிருக்காங்க மீன் இஸ் ஈக்குவல் டு நம்ம எப்படி சொல்லுவோம்னா அட் தி பாயிண்ட் ப்ளஸ் μ1 டேஷ் அப்படிங்கிறது தான் நம்ம மீன்கான ஃபார்முலா என்னது அட் த பாயிண்ட்ல மீனோட வேல்யூ அப்படின்னா பாயிண்ட் ப்ளஸ் ஃபர்ஸ்ட் மொமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ அந்த பாயிண்ட் என்ன இருக்கு பாருங்க 4 இருக்கு, பிளஸ் μ1 டேஷோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க பிளஸ் 1 இருக்கு. therefore 5. அப்போ மீனோட வேல்யூ என்ன கால்குலேட் பண்ணிருக்கோம் 5ன்னு கால்குலேட் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் வேரியன்ஸ். ஸோ வேரியன்ஸ் நம்ம எந்த லெட்டரால் டிஃபைன் பண்ணிக்கிறோம், தட் இஸ் μ2. μ2 is equal to என்ன ஃபார்முலா தெரியும் இல்லையா, μ2 is equal to μ2 dash minus μ1 dash, μ2 dash minus μ1 dash. ஓகேங்களா? μ2 டேஷோட வேல்யூ ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க 4ன்னு கொடுத்துருக்காங்க, மைனஸ் μ1 டேஷோட வேல்யூ நம்ம தான் ஆல்ரெடி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க இல்லையா 1. தட் இஸ் ஈக்குவல் டு டேர்ம் என்ன இருக்கும் 4 minus 1 that is equal to 3. அப்போ μ2 that is வேரியன்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 3. அப்போ மீனோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 5ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வேரியன்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க வேரியன்ஸோட வேல்யூ 3ன்னு கொடுத்துருக்காங்க. இதுவே தேர்ட் மொமெண்டம் அப்படின்னு தெரியலையா, μ3 is equal to μ3 dash minus 3 μ2 dash μ1 dash plus 2 μ1 dash square அப்படிங்கிற ஃபார்முலா இருக்கு. μ4க்கு அதே மாதிரி μ4 dash minus 6 அப்படி அந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஃபார்மேட்டை நம்ம சப்ஸ்டிட் பண்ணிட்டு நம்ம எந்த மொமெண்ட் கேட்டாலும் நம்ம அதுல இருந்து கொடுத்துடலாம். அது அபவுட் த பாயிண்ட் அப்படின்னா நீங்க மீன் எழுதுறப்ப மட்டும் நீங்க கேர்ஃபுல்லா எழுத வேண்டியது இருக்கும். ஓகேங்களா? ஸோ த ரிசல்ட்ஸ் நம்ம இப்படி ப்ரொடியூஸ் பண்ண முடியும். காட் இட். ஸோ இந்த டைப்ல ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம ஸோ மொமெண்ட் ஜெனடிக் ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ப்ராபபிலிட்டி நட்ஸ் ஜாயின்ட் ப்ராபபிலிட்டி பார்க்கலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜாயின்ட் ப்ராபபிலிட்டி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஜாயின்ட் ப்ராபபிலிட்டி. Joint probability அப்படின்னா என்ன பார்க்க போறோம். So joint probability னா nothing but so joint probability is the more than one event occurring the same time. அதாவது ஒரு ஈவென்ட் நடந்திருக்கும் அப்படிங்கிறது நம்ம ப்ராபபிலிட்டியில பார்த்திருப்போம். அட் தி சேம் டைம்ல மோர் தென் ஒன் ஈவென்ட் நடந்தது அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஜாயின்ட் ப்ராபபிலிட்டி. ப்ராபபிலிட்டினா தெரியும், ஒரு டைமிங்ல ஒரு ப்ராபபிள் ஆல்ரெடி ஒரு ஈவென்ட் நடக்குது அப்படின்னா அந்த ஈவென்ட் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஃபேவரபிள் நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறது ஃபேவரபிள் ஈவெண்ட்டாக எடுத்துப்போம். அந்த ஃபேவரபிள் ஈவெண்ட் அந்த மொத்த ஈவெண்ட்டும் நடக்கிறதுக்கான சான்சஸ் என்ன அப்படிங்கிறது அது சாம்பிள் ஸ்பேஸஸாக டிஃபைன் பண்ணிட்டு ப்ராபபிலிட்டியை கால்குலேட் பண்ணியிருப்போம். தட் இஸ் general probability. joint probability அப்படின்னா so more than one event வந்து at the same timingல ஒரு குறிப்பிட்ட டைம்ல so at the same timeல parallel என்ன பண்ண போறோம் more than one event ரெண்டு event. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு காயின் டாஸ் இருக்கு, ஒரு டைஸ் த்ரோ பண்றது. ஸோ ரெண்டுமே என்ன அந்த டைம்ல அது நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு புரியுது, காயினை டாஸ் பண்ணோம், அடுத்த டைஸ். இது ஒரு ஈவெண்ட், இது ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஈவெண்ட். டூ ஈவெண்ட்ஸ் நம்ம பேரலா நடந்துட்டு இருக்கு அப்படின்னா தட் இஸ் இது என்ன சொன்னோம் ஜாயின்ட் ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறத வேற வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள் அதுதான். ஸோ ஒரு ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஒரு ஈவெண்ட்ஸ் வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன் காயின் டாஸ் அப்படி காயின் டாஸிங் ஹெட் ஆர் டைல் விழுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு ஈவெண்ட்டுக்கு பேர் கொடுத்துக்கலாம். ஈவெண்ட் ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் அப்படிங்கிறது எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், அந்த ஈவெண்ட் எக்ஸ் அப்படிங்கிறது காயின் டாஸிங் எடுத்துக்கலாம். காயின் டாஸ் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கும்,
பர் ஹெட் விழலாம் டைல் விழலாம் ஓகேங்களா அதை மாதிரி பாசிபிலிட்டி சொல்கிறோம் ஸோ டைஸ் த்ரோ பண்ணுறதுக்கு என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கும் 6 பாசிபிலிட்டிஸ் 1 2 3 4 5 6 வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் ஸோ இது y அப்படிங்கிறது செகண்ட் ப்ராபபிலிட்டி y ஸோ பேரலாக இது நடந்திருக்கல எக்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராபர்ட்டி இருக்கும் y அப்படிங்கிற ஒரு ப்ராபர்ட்டி இருக்கும் இது ரெண்டையும் நம்ம மிங்கிள் பண்ணுறோம் இல்லையா ஜாயின் அட் த சேம் டைம் நடக்கக்கூடிய ப்ராபர்ட்டி ஈவெண்ட் அதான் நம்ம சொல்கிறோம் இதை நம்ம எப்படி டிஸ்ட்ரிபியூஷன்ஸில் எப்படி சொல்கிறோம் டென்சிட்டி ஃபங்க்ஷனாக எப்படி சொல்கிறோம் ஆக்சுவலி ப்ராபர்ட்டி மாஸ் ஃபங்க்ஷனில் எப்படி சொல்கிறோம் அப்படிங்கிறத இதை நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம டிஸ்ட்ரிபியூஷன்ஸில் 2 கைண்ட்ஸ் இருக்கு இல்லையா ஸோ டிஸ்கிரிட் டைப் ஒன்று இருக்குது கண்டினியூஸ் டைப் ஒன்று இருக்குது கண்டினியூஸ் டைப் அப்படின்னாவே நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லுவோம் டென்சிட்டி ஃபங்க்ஷனாக டிஃபைன் பண்ணுவோம் ப்ராபர்ட்டி அப்படிங்கிறது டிஸ்கிரிட் டைப்பில் இருந்ததுன்னா தட் இஸ் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் சொல்லுவோம் இதுவே கண்டினியூஸ் இருந்ததுன்னா ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் சொல்ல போகிறோம் ஸோ இந்த 2 வேரியேஷன் பேஸ் பண்ணி கூட தான் நம்ம இதோட வேல்யூ கால்குலேட் பண்ண போகிறோம் அதோட மார்ஜினலை பேஸ் பண்ணி இந்த மார்ஜினல் அதோட கொடுத்துருக்க அந்த இனிஷியேட் வேல்யூ இருக்கு இல்லையா இந்த ரேண்டம் வேரியபிள் அந்த மார்ஜின் வேல்யூஸை பேஸ் பண்ணி இந்த நம்ம கொடுத்துருக்க அந்த என்டையர் ப்ராசஸை நம்ம எப்படி கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அந்த கம்ப்ளீட் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் சம் அதர் கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணோம்னா இது கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி ஸோ மார்ஜினல் ப்ராபபிலிட்டி கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது இதோட சப்டிவிட்டடாக நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் நம்ம ஜாயின் ப்ராபபிலிட்டினா என்ன தெரிஞ்சிருக்கோம் ஸோ joint probability na more than one event occurring the same time more than one event occurring the same time அப்படினா that is a joint probability so இத நான் joint probability ல already probability discrete type ல நாம பார்க்க போறதுனால இது first நம்ம என்ன பார்க்க போறோம்னா 2 டைப் இருக்கு first one discrete so joint probability discrete type சொல்றதுனால probability mass function probability mass function joint probability mass function நம்ம சொல்ல போறோம் joint probability joint probability நம்ம discrete type சொல்றதுனால இது நம்ம mass function நம்ம define பண்ண போறோம் so mass function so joint probability mass function அப்படிங்கறத நம்ம define பண்ணிக்கிறோம் the mass function நம்ம எப்படி சொல்ல போறோம் அப்படினா probability so probability அப்படிங்கறப்போ mass function எப்படி நம்ம function எப்படி define பண்ணுவோம் p ங்கற லெட்டரால தான் define பண்றோம் that is pxy ரெண்டு first event x எடுத்துக்கிறோம் second event y ன்னு எடுத்துக்கிறோம் so அந்த eventல நம்ம எடுத்துக்க போறது எப்படி எடுத்துக்கிறோம்னா p of x, y is equal to இத நம்ம எப்படி சொல்ல போறோம் p of x, y is equal to p of நம்ம எப்படி சொல்ல போறோம் p of capital X is equal to small x and நாம என்ன சொல்ல போறோம் and y is equal to small y இத தான் நம்ம இப்ப டிஃபைன் பண்றோம் ஓகேங்களா சோ இத நம்ம எப்படி டிஃபைன் பண்ண போறோம் அப்படினா சோ summation of இந்த probability functions எப்படி எழுத போறோம்னா summation double summation ஏனா x க்கு ரெண்டு வேரியபிள் இருக்கு இல்லையா double summation of so p of xy of x, y p of x, y is equal to which is equal to 1 so இந்த term நான் என்ன பண்ண போறேன்னா first variable அப்போ x is equal to 1 to n ன்னு எடுத்துக்க போறோம் so second variable y 1 to m ன்னு எடுத்துக்க போறோம் ஓகேங்களா this is a probability mass functions அப்படிங்க நாம டிஃபைன் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா இந்த probability mass functionலயே first நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா so the marginal probability அப்படிங்கிறது ஓகேங்களா so marginal probability function of marginal probability அப்படிங்கிறது எது actually x பேஸ் பண்ண functions எப்படி இருக்கும் y பேஸ் பண்ண functions எப்படி இருக்கும் அப்படிங்கறத நாம பார்க்க போறோம் இதுல actually second one என்ன பண்ண போறோம் so marginal probability is a marginal probability function of x marginal probability function of x அப்படிங்கறத நாம எப்படி டிஃபைன் பண்றோம் அப்படினா சோ நாம ஆல்ரெடி x மட்டும் தான் நாம பேஸ் பண்ணிக்க போறதுனால that is px of x which is equal to p of capital X is equal to small x which is equal to நாம எப்படி எழுத போறோம் summation of so x அப்படிங்கறனால இந்த y ஓட ரேஞ்சஸ் எடுத்துக்க போறோம் y is equal to 1 to m so 0 to m or 1 to m நீங்க 0 ல இருந்து கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இந்த வேல்யூஸ் zeros ல இருந்தே கூட ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இந்த 0 to என்ன வேல்யூஸ் வந்து 0 ல கூட ஸ்டார்ட் ஆகலாம் ஈவென்ட் எப்படி வேணும்னா ஸ்டார்ட் ஆகலாம் இல்லையா so 0 ல இருந்து again நம்ம என்ன எடுத்துக்க போறோம் 0 to term எடுத்துக்க போறோம் actually 0 to ஜெனரலா x ன்னு கொடுத்திருப்போம் so அந்த term எழுதுறப்ப என்ன வரும் p of the xy ஓகேங்களா p of the xy terms இதுல y ஓட டேட்டாஸ் மட்டும் எழுதிக்க போறோம் இல்ல இந்த டேர்ம் தான் நாம இப்படி சொல்றோம் இல்லையா மார்ஜினல் சோ probability function of x ன்னு சொல்றோம் again இதே நாம என்ன பண்ண போறோம் நெக்ஸ்ட் marginal probability function of the y க்கு எழுத போறோம் next marginal value of
Next third one, marginal probability. So probability function on y, marginal probability function on y க்கு எழுத போறப்போ நமக்கு ஆல்ரெடி ஜெனரல் மாஸ் ஃபங்க்ஷன் தெரியும். அதுல இருந்து நம்ம y க்கு பேஸ் பண்ணி நம்ம பிரேம் பண்ண போறோம். அது எப்படி பிரேம் பண்ண போறோம் பாருங்க. probability function p ன்னு எழுத போறோம். p of y தான் எழுத போறோம். y of y is equal to இப்படி எழுதலாம். probability of capital Y is equal to small y which is equal to summation of, so நம்ம y function எழுதுறப்போ ranges எப்படி இருக்கும், x ஓட ranges எழுத போறோம். அப்ப x is equal to 0 to n எழுதலாம். probability of the xy, the joint probability of xy அப்படிங்கறத நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஓகேங்களா? சோ புரிஞ்சது இல்லையா? மார்ஜினல் அப்படிங்கறப்ப எப்படி கால்குலேட் பண்றோம்ன்றது நெக்ஸ்ட். இதுல இந்த கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி எப்படி டிஃபைன் பண்ண போறோம்னு பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி ஆஃப் x on y ன்னு எழுத போறோம். கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி x on y. Conditional probability, the conditional probability of the x given y, x given y, x given y conditional probability எப்படி டிஃபைன் பண்ண போறோம் அப்படி பாத்துக்கோங்க ப்ராப்ளம். so x given y அப்படினா தெரியல, probability of x given y, அப்போ x is equal to small x is given that, so y is equal to small y which is equal to எப்படி எழுதலாம், which is equal to probability of the xy joint probability divided by given that the y term, that is a py அப்படி நம்ம எழுதலாம். that is a py அப்படி நம்ம டிஃபைன் பண்ணோம். ஓகேங்களா? that is a py. இந்த term தான் நம்ம எப்படி சொல்லலாம், probability of the terms, conditional probability அப்படிங்கறப்போ y term நாம இனிஷியேட் பண்ணிப்போம். y term நாம இனிஷியேட் பண்ணிப்போம். ஓகேங்களா? so இத நாம எப்படி டிஃபைன் பண்ணுவோம், so conditional probability நம்ம ஆல்ரெடி conditional probability அப்படிங்கறத நம்ம பார்த்திருப்போம். so இது நம்ம இப்ப conditional probability of x and y அப்படிங்கறப்ப இந்த ஃபார்முலா எப்படி எழுத போறோம், probability of capital X is equal to x is a conditional y is equal to y, that is equal to p of xy, இது so joint probability divided by the given that condition on probability of the y, then so summation of probability of xy divided by probability of y is equal to 1. ஓகேங்களா? probability of y is equal to 1 அப்படிங்கறது கண்டிஷன்ஸ் தெரிஞ்சுப்போம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படினா conditional probability, so conditional probability of y on x, y given x இருந்ததுனா இதோட ஃபார்மேட் நம்ம எழுத போறோம். அதே பேசிஸ்லாம் probability of y is equal to y is a conditional of x is equal to small x which is equal to, so joint probability of p of xy divided by p of x which is equal to, then நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படினா இதோட ரிசல்ட்ஸ் என்ன பண்ண போறோம், summation of probability function p of xy divided by p of x, xy divided by p of x. இப்போ நம்ம ஆல்ரெடி இதுல நம்ம y actually நம்ம y ஆல தான் சொல்ல போறோம் இல்லையா, சோ இந்த டேர்ம் எழுதுறப்போ actually இது என்னது x ஓட ரேஞ்சில சொல்ல போறோம். இந்த டேர்ம் நம்ம என்ன சொல்ல போறோம், x ஓட ரேஞ்சஸ் சொல்ல போறோம் yங்கிறதுனால, that is x is equal to 0 to n, இதுல y is equal to 0 to m அப்படி நம்ம டிஃபைன் பண்ண போறோம். which is equal to நம்ம என்னவா இருக்கணும், that is equal to 1. this is our all formula for the joint probability mass function. discrete typeல probability function ஓட அதாவது joint functions நம்ம எப்படிலாம் சொல்லலாம் பாருங்க. joint probability னா என்ன சொல்லிருக்கோம் அப்படினா, so more than one events occurring at the same time, more than one events occurring the same time அப்படினா that is a joint probability. joint probability என்ன கேட்டகரியில சொல்றோம் அப்படினா, joint probability ல discrete type of joint probability இருக்கு, continuous type of joint probability இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது discrete type அப்படினா நம்ம என்ன சொல்லிருப்போம், actually discrete type of distributions நம்ம என்ன சொல்றோம்னா probability mass function சொல்றோம் இல்லையா, சோ அதனால ஆல்ரெடி நம்ம இது சொல்றோம் joint functionல சொல்றதுனால joint probability mass function சொல்றோம். ஜெனரலா டிஸ்கிரிட் டைப் சொல்லணும் அப்படினா மாஸ் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். நம்ம ஜாயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்றதுனால ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் நாம டிஃபைன் பண்றோம். சோ அதை எப்படி டிஃபைன் பண்றோம்ன்றது டபுள் சம்மேஷன் ஆஃப் p of xy, x of x, y is equal to 1 அப்படிங்கறத நம்ம சொல்லிருப்போம்.
இதுல இருந்து நான் என்ன பண்ண போறோம், மார்ஜினலும் கண்டிஷனலும் செப்பரேட் பண்ணி காட்டியிருக்கோம். மார்ஜினல் ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் நம்ம எப்படி சொல்றோம், மார்ஜினல் ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸை நம்ம எப்படி டிஃபைன் பண்றோம்னா, எக்ஸை மட்டும் மீன் பண்ணிக்கிறோம். பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சமேஷன். ஸோ எக்ஸ் அப்ளை பண்ணும்போது ஒய்யோட ரேஞ்சஸாக அப்ளை பண்ண போறோம். y இஸ் ஈக்குவல் டு y ஈக்குவல் 0 to m pxy அப்படிங்கிறோம். ஸோ கண்டிஷன் இது ஜாயின் ப்ராபபிலிட்டியை நான் சொல்றோம். ஓகேங்களா. இதே மார்ஜினல் ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் y சொல்லும்போது என்ன சொல்ல போறோம், py of y is equal to summation of x ஓட ரேஞ்சஸாக நம்ம அப்ளை பண்ணிக்க போறோம். ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. ஸோ x given y அப்படின்னா ஸோ p of x given y which is equal to p of xy divided by p of y. நம்ம ஆல்ரெடி given y அப்படிங்கிறனால டினாமினேட்டர்ல இருந்து தான் y இருக்கும். கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் இல்லையா, அதே பேஸில் எழுதிருப்போம். இப்போ தென் இதோட ரிசல்ட்ஸ் என்னவா இருக்கணும், x on y அப்படின்னா x ஓட லிமிட்டா இருக்கும். x is equal 0 to n p of xy divided by p of y is equal to 1 அப்படிங்கிறது பார்த்துருப்போம். அகைன் அதே தான் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி ஆஃப் y on x க்கு நம்ம ரிசல்ட் கொடுத்துருப்போம். y on x க்கு நம்ம என்ன கொடுத்துருப்போம் பாருங்க, y ஓட ரேஞ்சஸ் 0 ல இருந்து m வரைக்கும் pxy divided by px x தான் given that x is equal to 1 இருக்கும்ங்கிறதா கண்டிஷன். this is a joint probability of the mass function. joint probability of the mass functions நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம joint probability செகண்ட் என்ன பார்க்க போறோம், இஸ் a first kind. நெக்ஸ்ட் டென்சிட்டி ஃபங்க்ஷனை பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், டென்சிட்டி ஃபங்க்ஷன் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம joint probabilityல டென்சிட்டி ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி பார்க்க போறோம். நம்ம மாஸ் ஃபங்க்ஷன் சொன்னா இப்போ டென்சிட்டி ஃபங்க்ஷன்ஸ் நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் joint probability density function. joint probability density function. So joint probability density functions எப்படி நம்ம டிஃபைன் பண்றோம்னா, if x and y, இப்போ நம்ம x and y are the two random variables எடுத்துக்கிறோம். if x and y are two random variables, எடுத்துட்டோம் அப்படின்னா with the joint probability of the density functions, with the joint probability of the density functions நம்ம எப்படி டிஃபைன் பண்றோம் அப்படின்னா, so f of xy of x comma y, f of xy comma is greater than or equal to 0. இது எப்போ எப்படி இருக்கணும், the density function ஓட function எப்படி இருக்கணும், is must be a greater than or equal to 0, that is a non-negative இருக்கணும், that is a non-negative. So positive சொல்லிட முடியாது, there is a 0 included, is r equal to clear, which is a non-negative. So நம்ம இதை எப்படி நம்ம கால்குலேட் பண்ண போறோம் அப்படின்னா, that is f of the marginal density function of fx of x comma y into dx into dy which is equal to 1. So conditional first நம்ம லிமிட்ஸ் என்ன சொல்லிருக்கோம், x ஓட லிமிட்ஸ் அப்படிங்கறனால so minus into 2 plus infinity, again y ஓட லிமிட் என்ன இருக்கு, minus into 2 plus infinity. So joint probability density function ஓட ஃபார்முலா என்ன சொல்லலாம், double integral of minus into 2 plus infinity f xy of x comma y into dx dy is equal to 1 அப்படிங்கிறது. So இதோட double integral ஓட வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கும், which is equal to 1 அப்படிங்கிறது probability is already joint probability density function நம்ம டிஃபைன் பண்ணலாம். சோ இதல இருந்து நான் என்ன கால்குலேட் பண்ண போறோம் அப்படினா, ஃபர்ஸ்ட் மார்ஜினல் வேல்யூவும் கண்டிஷனல் வேல்யூவும் கால்குலேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மார்ஜினல் வேல்யூ, ஃபர்ஸ்ட் என்னது மார்ஜினல். சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா மார்ஜினல் வேல்யூ எடுத்துப்போம். சோ marginal density function, marginal density function on x, marginal density function of x. இத எப்படி சொல்ல போறோம் அப்படினா பாத்துக்கோங்க, marginal density function நாம எப்படி டிஃபைன் பண்ண போறோம்னா, that is f x of x is which is equal to integral x ஓட ரேஞ்ச் என்ன இருக்கணும், minus into 2 plus. நம்ம ஆக்சுவலி x அப்படிங்கற எழுதுறப்போ எதை டிபெண்ட் ஆன் வேரியபிள் எதை டிபெண்ட் பண்ணி நம்ம இன்டகிரேட் பண்ண போறோம், y ஐ பொறுத்து தான் இன்டகிரேட் பண்ணுவோம். that is f xy of x comma y into dy. ஓகேங்களா. இப்போ இதோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படினா, that is integral over minus into 2 plus infinity f x of x into dx which is equal to என்னவா இருக்கணும், 1 ஆ இருக்கணும், which is equal to 1 அப்படினு இருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் மார்ஜினல் செகண்ட் ஒன் நம்ம என்ன பண்ண போறோம்னா, நெக்ஸ்ட் மார்ஜினல் டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆன்
marginal density function of y is y கான marginal density function நம்ம எப்படி டிஃபைன் பண்ண போறோம் அப்படினா சோ ஆல்ரெடி density function உங்களுக்கு தெரியும் சோ நம்ம f க்கு டிஃபைன் பண்ணதனால fy of y is equal to fy of y is equal to இப்படி எழுத டிஃபைன் பண்ண போறோம் சோ இன்டெகிரல் நம்ம ஆல்ரெடி y ஃபங்க்ஷன் எழுதுறப்ப நம்ம எந்த லிமிட் எழுத போறோம் x ஓட லிமிட்ஸ் தான் எழுத போறோம் சோ x ஓட லிமிட்ஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியலையா -∞ to +∞ டபுள் இன்டெகிரலுக்கும் இன்ஃபினிட்டி என்னது up to -2 plus அப்படினு இருக்கு சோ f of xy of x comma y into dx then இப்போ இதோட வேல்யூ நம்ம இன்டகிரேட்டோட வேல்யூ என்ன இருக்கும் -∞ to +∞ f y of y into dy is equal to இதோட வேல்யூ என்னவா இருக்கும் 1 அப்படிங்கறத ஃபார்முலா ஓகேங்களா this is a marginal density function on y next term என்ன இருக்கும் அப்படினா மார்ஜினல் சொல்லிட்டோம் இல்லையா நெக்ஸ்ட் நம்ம கண்டிஷன் சொல்லலாம் சோ கண்டிஷனல் ப்ராப்பர்ட்டி சொல்லணும் இல்லையா நெக்ஸ்ட் third one so conditional probability சொல்லணும் so conditional probability on conditional probability density function so density function x given y ஆகுதுனா என்ன x given y ஆகுதுனா ஃபார்முலா ஃபார் x given y னா so conditional probability நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா conditional probability f of x given y அத நம்ம எழுதணும் x given y அப்படினு எழுதணும் இல்லையா capital X of x given y which is equal to நம்ம என்ன எழுத போறோம் f of xy of x comma y divided by condition என்ன இருக்கு y condition இல்லையா that is fy of y this is a conditional probability on the density function on the y terms there is density function of the y terms ஓகேங்களா இப்போ என்ன இருக்கணும் must condition fy of y must be greater than 0 0 இருக்க கூடாது is greater than 0 r equal கிடையாது r equal போய்ட்டா அந்த கண்டிஷன் அப்போ கண்டிஷன் ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது ஹோல்ட் ஆகாது ஓகேங்களா நெக்ஸ்ட் fourth one conditional probability so conditional probability density function y given x ஆகுது அப்படினா so இதோட கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கு உங்களுக்கு பாருங்க so probability of the y given x of y comma x which is equal to so conditional probability of the density function of f of x comma y divided by f of x this must condition f x of x is greater than 0 ஓகேங்களா this is all a joint probability density function நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம் joint probability of mass functionக்கு நம்ம பார்த்தோம் conditional and marginal பார்த்தோம் அதே மாதிரி discrete type பார்த்தோம் இத continuous typeல density function பேஸ் பண்றப்போ இதுக்கான marginal and conditional probability ஓட பார்த்தோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா the conditionalக்கு expectation ஓட values எப்படி சொல்ல போறோம் conditionalக்கு expected values சொல்ல போறோம் so conditional of expected values பார்க்கலாம் ஓகேங்களா so next நம்ம இருக்கக்கூடிய இந்த யூனிட்டோட லாஸ்ட் டாபிக் பார்க்கலாம் so conditional probability அப்படிங்கிறது நம்ம என்னன்னு பார்த்தோம் ஓகேங்களா so previously conditional probability பார்த்தோம் இப்போ பார்த்தா என்னது ஆல்ரெடி மார்ஜினல் பார்த்தோம் அந்த மார்ஜினல்ல ஆல்ரெடி discrete type of random variableக்கு பார்த்தோம் continuous type of random variableக்கு மார்ஜினல் பார்த்தோம் ஓகேங்களா so joint probabilityல marginal density function பார்த்தோம் marginal mass function பார்த்தோம் marginal mass function marginal density function நம்ம பார்த்தோம் ஓகேங்களா so marginalல discreteக்கு பார்த்துட்டோம் continuousக்கு பார்த்துட்டோம் அதே மாதிரி conditionனும் சரி conditional joint probabilityயும் பார்த்துட்டோம் ஆல்ரெடி joint probability of conditionalக்கு நாம என்ன பார்த்துட்டோம் actually discrete type க்கு பார்த்தோம் discrete type க்கு அப்படினா joint probability of the mass functions of conditional பார்த்தோம் இதே மாதிரி நாம என்ன சொல்ல continuous typeல என்ன பார்த்தோம்னா joint probability of conditional density function பார்த்துட்டோம் ஓகேங்களா இப்போ அது ரெண்டுக்குமே என்ன பார்த்துட்டோம் discrete continuous இருக்கக்கூடிய joint probabilityல marginal conditional நம்ம பார்த்துட்டோம்
ஓகேங்களா ஃபைனலா நமக்கு என்ன டாபிக் இருக்கு அப்படின்னா ஸோ கண்டிஷனல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு கண்டிஷனல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி சொல்றோம் கண்டிஷனல் எக்ஸ்பெக்டேஷன் நெக்ஸ்ட் டாபிக் இதை இன்னொரு லாஸ்ட் டாபிக் என்ன சொல்றோம்னா கண்டிஷனல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் conditional expectation conditional expectations so the conditional expectations நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா actually so ரெண்டு conditions தான் நாம பார்க்க போறோம் actually y on x x on y அப்படிங்கறது இல்லையா இது two conditions தான் நாம பார்க்க போறோம் so இத again நம்ம refresh பண்ண போறோம் first நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா first one so conditional the so conditional expectation it's a conditional expectation of x given y x given y இருந்தனா இதுக்கான conditional expectation அப்படிங்கறது எப்படி சொல்ல போறோம் that is expectation எதுக்கு சொல்ல போறோம் conditional தான் அதனால e of னு சொல்ல போறோம் e of x conditional y is equal to y ஓகேங்களா சோ இந்த கண்டிஷன் நாம எப்படி டிஃபைன் பண்ண போறோம் நம்ம x on அப்படிங்கறதால சோ இந்த ஃபார்மட்ல நான் இப்படி எழுதிக்க போறோம் ஓகேங்களா சோ இத நான் எழுத போறோம் அப்படினா ஆல்ரெடி சொல்லிட்டோம் கண்டிஷனல் எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது டிஸ்கிரிட் இருக்கும் கண்டினியூஸ் இருக்கும் நம்ம கண்டிஷன் நாம என்ன சொல்றோம் மாஸ் ஃபங்க்ஷன்லயும் சொல்லிருக்கோம் டென்சிட்டி ஃபங்க்ஷன் சொல்லிருப்போம் இல்லையா மாஸ் ஃபங்க்ஷன் சொல்லிருப்போம் அகைன் டென்சிட்டிலயும் சொல்லிருப்போம் சோ அதே டைப்ல தான் நம்ம இங்க என்ன பண்ண போறோம் அப்படினா மாஸ் ஆல்ரெடி டிஸ்கிரிட்ல சொல்ல போறோம் கண்டினியூஸ்ல சொல்ல போறோம் டிஸ்கிரிட் சொல்லும்போது நம்ம எப்படி சொல்ல போறோம் அப்படினா சோ சம்மேஷன் நம்ம ஆல்ரெடி டிஸ்கிரிட் அப்படினாவே நமக்கு தெரியும் சம்மேஷன் அப்படிங்கிறது தெரியும் சம்மேஷன் ஆஃப் சோ கண்டிஷன் எதுக்கு கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ண போறீங்க x தான் சோ x into so probability conditions of ஓகேங்களா சோ ப்ராபபிலிட்டி பாருங்க நம்ம சொல்றது டிஸ்கிரிட் டைப் பண்ணால p of so x conditional y if x and y are discrete if x and y are discrete அப்படி சொல்லிட்டோம் ஓகேங்களா அதே மாதிரி கண்டினியூஸா இருந்ததுனா if continuous இருந்தனா integral so continuous ஆ integral ஓட வேல்யூஸ் என்ன இருக்கணும் minus into plus infinity ஓட conditionals so நம்ம எதுக்கு கண்டிஷன் சொல்றோம் x conditional y அப்ப என்ன பண்ண போறோம் x into conditional probability எப்படி சொல்றோம் density function சொல்றப்போ xy of x comma y divided by எந்த கண்டிஷன் சொல்றோம் x divided by given by y சொல்றோம் x given by y சொல்றோம் அப்ப y தான் டேர்ம் எழுத போறோம் சோ கண்டிஷன் என்ன வரும் f y of y into இந்த டேர்ம் நம்ம எடுத்துக்க போறது அப்படினா சோ எந்த கண்டிஷன் சொல்ல போறோம் x அப்படிங்கறனால that is a dx if x and y are continuous if and x and y are continuous ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க discrete இதுதான் continuous type of இதுதான் இது expectation conditional expectation of x given y க்கு நம்ம x given y க்கு again நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா இதுவே again என்ன பண்ண போறோம் செகண்ட் எழுத போறோம் செகண்ட் ஃபார்முலா நம்ம என்ன சொல்ல போறோம்னா next the conditional so conditional expectation of y given x இருந்ததுனா அதுக்கான ஃபார்முலா நம்ம எப்படி எழுத போறோம் பாருங்க expectation of so y given x which is equal to so நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரியல two types இருக்கு discrete type இருக்கு continuous type இருக்கு so condition எனக்கு y given x இருக்கு so discrete ஆதுனா summation of so y conditions எழுத போறோம் that is y into probability that is already சொல்ல probability mass function க்கு அந்த p of x conditional x is equal to small x divided conditional of the y which is equal to y ஓகேங்களா if the conditional x and y are discrete ஓகேங்களா second one so maybe the condition expectation on y given x term the continuous type minus infinity to plus infinity so conditional y on x அப்படிங்கறப்போ so multiply with the y is a multiply of the y so the density function on the conditional f x y of x comma y divided by so conditional x
So f x of x of x into with respect to the variable on, so conditional y term, so with multiply y na with respect to the y term, so dy if x and y are continuous, if f and y are continuous. Okay, so this is a expectation order formulas. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம், ஜாயின்ட் ப்ராபபிலிட்டி என்னன்னு பார்த்தோம், ஜாயின்ட் ப்ராபபிலிட்டி எடுத்துக்கிறது, கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி என்ன பார்த்தோம், மார்ஜினல் ப்ராபபிலிட்டி பார்த்தோம், நெக்ஸ்ட் அதுக்கு ஃபைனலாக என்ன பார்த்தோம், கண்டிஷனல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பார்த்தோம். கண்டிஷனல் ப்ராபபிலிட்டியோட எக்ஸ்பெக்டேஷனோட வேல்யூஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறதுக்கான செப்பரேட் டிஸ்கிரிட் அண்ட் கண்டினியூஸ் டைப் ஆஃப் ஃபார்முலாஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இதை பேஸ் பண்ணக்கூடிய ஃபியூ ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி இப்போ பார்த்தோம் இல்லையா, மார்ஜினல் அண்ட் கண்டிஷனல்ஸ்லாம் பார்த்தோம் இல்லையா, அதை பேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ். ஸோ இந்த கொஸ்டின் வந்து ப்ரீவியஸ் டிஆர் 2005ல கேட்ட கொஸ்டின், 5 to 6ல அந்த அகாடமிக் பீரியட் இருக்கு இல்லையா, அந்த டைப்ல கேட்ட கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? இது ப்ரீவியஸ் இயர் டிஆர்பி கொஸ்டின்ஸ் தான். ஸோ இந்த ஒரு கொஸ்டின் தான் நம்ம கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. தி ஜாயின்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் தி ஜாயின்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். இப்போ டென்சிட்டினாவே உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும், இஸ் அ கண்டினியூஸ் டைப் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். டென்சிட்டினாவே கண்டினியூஸ் டைப் அப்படின்னு தெரிஞ்சிருக்கலாம். அண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் அப்படிங்கிறது பார்த்தோன்னே நம்ம கண்டினியூஸ் இருக்கலாம். அண்டு ரேஞ்சஸ் லிமிட் எப்படி கொடுத்துருக்காங்க, ரேஞ்சஸாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? if the two random variable x and y is f of xy is equal to x divided by 8 into x minus y in the range 0 less than x less than 2 and minus x less than y less than x. So otherwise 0. So என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, the marginal distribution of y is, marginal distribution of y is கேட்டிருக்காங்க. So ஓகேங்களா? So solution, ஸோ கொடுத்துருக்கிறது கண்டினியூஸ் டைப் ஆஃப் ரேண்டம், கண்டினியூஸ் டைப் ஆஃப் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. கண்டினியூஸ்னாவே டென்சிட்டி ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம என்ன கேட்டிருக்காங்க, மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஒய் கேட்டிருக்காங்க, மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஒய் கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தட் இஸ் எஃப் ஒய் தான் கேட்டிருக்காங்க, எஃப் ஒய் ஆஃப் ஒய் இதை தான் நம்ம கேட்டிருக்காங்க, எஃப் ஒய் ஆஃப் ஒய் தான் நம்ம கேட்டிருக்காங்க. இதை தான் நம்ம கால்குலேட் பண்ணக்கூடிய வேல்யூ. ஸோ இதுக்கான ஃபார்முலா சொல்லிடலாம் இல்லையா, மைனஸ், so ஓகேங்களா, இன்டெக்ரல் ஓவர் f of xy of x, y into y அப்படினா நம்ம with respect to என்ன எழுத போறோம், x பொறுத்து தான் நம்ம இன்டகிரேட் பண்ணனும். y term அப்படினா x term என்ன பண்ணிக்கணும், அது இல்லாத y ரிசல்ட் எப்படி கொடுக்கணும், y ல தான் ரிசல்ட் கொடுக்கணும். fy of y அப்படினா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன இருக்கணும், x வேரியபிள் இருக்கும், y வேரியபிள் இருக்கும். ஓகேங்களா? x வேரியபிள் இருக்கும், y வேரியபிள் இருக்கும். சோ நமக்கு என்ன ரிசல்ட் கொடுக்கணும் அப்படினா y ல தான் கொடுக்கணும் ரிசல்ட். அப்படினால x நம்ம ரிமூவ் பண்ணா, இன்டகிரேட் பண்ணி அதுக்கான லிமிட் சப்ஸ்டிட்யூட் பண்ணா ரிமைனிங் என்ன டேர்ம் இருக்கும் உங்களுக்கு, xy இருக்க டேர்ம்ல இருந்து x இன்டகிரேட் பண்ணி லிமிட் அப்ளை பண்ணா ரிமைனிங் இருக்க வேரியபிள் என்னவா இருக்கணும், டிபெண்ட் ஆன் y ல இருக்குமையா, அப்ப கிடைக்கிற ரிசல்ட் என்னவா இருக்கணும், சோ மார்ஜினல் கண்டிஷன்ல y இருக்கும். அப்போ fy of y தான் நமக்கு கிடைச்சிரும். சொல்லுது புரிஞ்சுதா இல்லையா? சோ மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஆஃப் y அப்படினா there is fy of y is equal to y கேட்டானா x எடுத்துக்கணும், x கேட்டா y எடுத்துக்கணும். ஏன்னா ஆல்ரெடிவா ஏன்னா அந்த டேர்மை இன்டகிரேட் பண்ணி லிமிட்ஸ் அப்ளை பண்ணும்போது அந்த டேர்ம் என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும், கான்ஸ்டன்ட்டா கன்வெர்ட் ஆயிடும். அது ஏன்னா இன்டகிரேட் பண்ணி லிமிட்ஸ் அப்ளை பண்ணும்போது அந்த வேரியபிள் என்னது கான்ஸ்டன்ட்டா மாறிடும், ரிமைனிங் இருக்க ஒன் வேரியபிள் மட்டும் தான் அப்படியே மெயின்டைன் ஆயிட்டு இருக்கும். ஓகேங்களா? சோ ஃபார்முலா நோட் பண்ணியாச்சு. So just நம்ம மூவ் பண்ணிக்கலாம். So integral over limit என்னது x ஓட லிமிட்ஸ் எழுத போறோம். x ஓட ரேஞ்ச் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, 0 to x ஓட ரேஞ்ச் 0 to 2 னு கொடுத்திருக்காங்க. அப்ப 0 to 2 னு எழுதியாச்சு, ரேஞ்ச் 0 to 2 னு எழுதியாச்சு. ஓகேங்களா? இப்போ எழுதுங்க பார்க்கலாம். So integral 0 to 2 fxy of x, y, fxy of பாருங்க fxy அப்படிங்கிறது என்ன இருக்கு இல்லையா, so the term என்ன இருக்கு, x by 8 into x minus y with respect to the variable. ஏன்னா y ல தான் மார்ஜினல் கொடுக்கணும்ங்கறதால நம்ம with respect to the என்னது x பொறுத்து தான் நம்ம இன்டகிரேட் பண்ண போறோம். சோ இன்டகிரேட் with the respect to the variable on x அப்படினு எடுத்துக்க போறோம். ஓகேங்களா? சோ அந்த x by 8 அப்படிங்கிறது இன்சைட் மல்டிபிள் பண்ணிக்கோங்க, 0 to 2 லிமிட்ஸ். So inside multiple பண்ணும்போது term என்ன ஆயிடும், actually x into x, x square divided by 8 minus xy divided by 8 ஆயிடும். So inside multiple பண்ணும்போது என்ன கிடைச்சிருக்கும் உங்களுக்கு, x square divided by 8 ஆயிடும், minus இந்த minus term xy divided by 8 ஆயிடும் with respect to the variable on x. x பொறுத்து நம்ம இன்டகிரேட் பண்ண போறோம். ஓகேங்களா? சோ இன்டகிரேட் பண்ணுங்க பார்க்கலாம், terms என்ன ரிசல்ட்ஸ் கிடைக்குது பாருங்க, fy of y which is equal to integrate பண்ணும்போது இல்லையா, இன்டகிரேட் பண்ணுங்க பார்க்கலாம், with respect to x அப்படிங்கறப்ப நமக்கு term என்ன கிடைச்சிருக்கு பாருங்க. சோ ஆல்ரெடி என்ன கிடைச்சிரும், x cube divided by 8 இருக்கு. சோ அது கான்ஸ்டன்ட் டேர்மை மல்டிபிள் பண்ணிக்கோங்க.
ஓகேங்களா? பாருங்க எக்ஸ் கியூப் டிவைட் பை 3 ஆல்ரெடி ஒரு 8 இருக்கிறதுனால 8 அப்படியே போட்டுட்டோம். மைனஸ் 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 y by 8ங்கிறது சைலண்டாக வச்சுக்கோங்க. வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுங்கிறதுனால y by 8 அப்படியே இருக்கும். ஸோ y by 8 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை 2 ஆகிடும். எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை 2 ஆகிடும். ஓகேங்களா? லிமிட்ஸ் என்ன இருக்கு பாருங்க. லிமிட்ஸ் என்ன இருக்கு? 0 to 2. வித் ரெஸ்பெக்ட் டு வேரியபிள் ஆன் எக்ஸை பொறுத்து தான் நம்ம இன்டெகிரேட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ எக்ஸுக்கு நம்ம அப்பர் லிமிட் அண்ட் லோயர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணிடலாம். அப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ அப்ளை பண்ணும்போது டேர்ம்ஸ் என்ன ஆகிடும் பாருங்க. ஸோ லிமிட் x cube that is a 2 cube oda value that is 8 divided by 8 into 3 okay va minus y divided by 8 into இப்போ y க்கு பதிலா என்னது x க்கு பதிலா என்ன பண்ண போறோம் 2 அப்ளை பண்ணுங்க 2 அப்ளை பண்ணும்போது டேர்ம் என்ன ஆயிடும் ஆக்சுவலி உங்களுக்கு டேர்ம் என்ன ஆயிடும் 2 ஸ்கொயர்ட் வேல்யூ 4 divided by 2 னு கிடைச்சிருச்சா சோ அப்பர் லிமிட் முடிஞ்சது minus lower limit apply பண்ணாமா minus lower limit apply பண்ணா x க்கு பதிலா 0 போடும்போது 0 ஆயிடும் minus க்கு 0 ஆயிடும் 0 minus 0 0 0 ல இந்த டேர்மை சப்ட்ராக்ட் பண்ணும்போது டேர்ம் என்ன அஃபெக்ட் ஆக போறது இல்ல சோ further simplify பண்ணிட்டீங்கன்னா கிடைக்கிற ரிசல்ட் இதுதான் சோ நியூமரேட்டர் டேர்ம் 8 டினாமினேட்டர் 8 கேன்சல் ஆயிடுச்சு இல்லையா ரிமைனிங் என்னது பாருங்க 2 பாருங்க ஆக்சுவலி இது 2 அப்படியே வச்சுக்கோங்க 2 னு வச்சுக்கோங்க ஆக்சுவலி இது 2 அப்படியே இருக்கட்டும் பாருங்க ஆக்சுவலி என்ன கிடைக்கும் பாருங்க 4 4s are 2 4s are 8 2 4s are 8 so finally நமக்கு என்ன கிடைச்சிருக்கு பாருங்க ஃபைனலா நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படினா which is the result is நமக்கு 1 divided by 3 minus நமக்கு என்னது 1 into y na that is y divided by 2 into 2 na that is 4 so result என்னது f y of y that is marginal distribution of the y so given distributions density probability density function oda marginal distribution of y oda value என்ன கால்குலேட் பண்ணிருக்கோம்னா 1 by 3 minus y by 4 result எப்படி இருக்கணும் ஆல்ரெடி என்ன கேட்டிருக்காங்க y ல கேட்டிருக்கும்போது இங்க ரிசல்ட் எதல கொடுக்கணும் result based on the y based result based on y terms ல தான் இருக்கணும் உங்களுக்கு y terms தான் ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணனும் ஓகேங்களா இதுவே x டேர்மா இருந்தது அப்படினா நீங்க என்ன பண்ணிருக்கணும் x ஓட லிமிட்ஸ் அப்ளை பண்ணிட்டு y என்னங்க y என்னது y ஐ பொறுத்து தான் நம்ம இன்டகிரேட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் லிமிட்ஸ் அப்ளை பண்ண வேண்டியதா இருக்கும் ஓகேங்களா சோ இது previous year 2005 ல கேட்ட TRB क्वेश्चंस ஓகேங்களா சாரி காட் இட் வெரி சிம்பிள் தான் சோ நீங்க क्वेश्चन எழுதிட்டு இந்த எந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணனும்ங்கறது தெரிஞ்சா போதும் எந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணனும் தெரிஞ்சா போதும் ப்ராப்ளம் ஈஸியா நம்ம என்ன பண்ண முடியும் சால்வ் பண்ண முடியும் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம் சோ நம்ம ஆல்ரெடி முன்ன என்ன பார்த்தோம் அப்படினா கொடுத்திருக்க ப்ராப்ளம் கொடுத்திருந்தாங்க இல்லையா அதுல இருந்து நம்ம என்னன்னா கண்டிஷனல் ப்ராபபிலிட்டினா என்ன கண்டிஷனல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னா என்ன அதுல நம்ம ஆல்ரெடி கண்டினியூஸ் டைப் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் டென்சிட்டி ஃபங்க்ஷனா இருந்ததுனா இதோட வேல்யூ ஆல்ரெடி மார்ஜினல் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணனும் கண்டிஷனல் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணனும் அப்படிங்கற ஃபார்முலாஸ்ல பார்த்தோம் இல்லையா அத பேஸ் பண்ணக்கூடிய நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம் so problem read பண்ணிடுறேன் first let x and y have a joint probability density function joint probability density function so density function ஆவே நமக்கு என்ன தெரியும் is a continuous type that is a integrate process தான் நம்ம அப்ளை பண்ண போறோம் so f of x, y is equal to 2 னு கொடுத்துட்டாங்க ranges எப்படி இருக்கு பாருங்க 0 less than x less than y less than 1 பாருங்க இந்த ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணிக்க போறோம் இந்த இன்டர்வலை ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க பார்க்கலாம் இந்த இன்டர்வல் எப்படி ஸ்ப்ளிட் பண்ண போறோம் so இந்த இன்டர்வலை நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்க போறோம்னு பாருங்க 0 less than x less than y அப்படிங்கிறது x ஓட ரேஞ்ச் என்னது 0 ல இருந்து y வரைக்கும் இருக்குன்னு அர்த்தம் நெக்ஸ்ட் y ஓட ரேஞ்ச் எப்படி இருக்கு அப்படினா that is x less than y so x ஓட ரேஞ்ச் is y ஓட ரேஞ்ச் எப்படி இருக்கு x less than 1 அப்படிங்கறதா இருக்கு ஓகேங்களா சோ அந்த ரேஞ்சை இப்படி கொடுத்திருக்காங்க நம்ம அப்படி ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம் ஓகேங்களா சோ என்ன கேட்டிருக்காங்க அப்படினா find the conditional density function நாம கேட்டிருக்காங்க conditional density function கேட்டிருக்காங்க so first நம்ம ஃபார்முலா எழுதிக்கலாம் solution so conditional density functions தான் கேட்டிருக்காங்க அப்போ நமக்கு ரெண்டு ரேஞ்ச் வரும் x on y வரும் y given by x வரும் கண்டிஷனல் இருக்க ரெண்டு கண்டிஷன் நம்ம சொல்ல போறோம் அவன் ஏதோ மென்ஷன் பண்ணல கண்டிஷன் ஆஃப் x given y னு கொடுக்கல y given x னு கொடுக்கல அப்ப நீங்க ரெண்டு டேர்மையும் நீங்க கால்குலேட் பண்ணி தான் ஆகணும் so first நம்ம என்ன கால்குலேட் பண்ண போறோம் அப்படினா so first நம்ம என்ன தெரிஞ்சிருக்கணும் கண்டிஷனல் ஆஃப் பாருங்க conditional density function of conditional density function x given y ஆ இருந்தது அப்படினா x given y ஆ இருந்தனா conditional density function எப்படி நான் எழுத போறோம் conditional density function ஓகேங்களா
நம்ம எப்படி எழுத போகிறோம் கண்டிஷனல் டென்சிட்டி ஃபங்க்ஷன் நம்ம எழுத போகிறோம் அப்படின்னா கண்டிஷனல் நம்ம எப்படி எழுத போகிறோம் கண்டிஷனல் டென்சிட்டி ஃபங்க்ஷன்ஸ் நம்ம ஜென்ரலாக ஸோ ஃபங்க்ஷன் எஃப் தெரியும் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்க அந்த ஃபங்க்ஷன் கண்டிஷனல் பாருங்கள் கண்டிஷனல் என்ன போகிறோம் எக்ஸ் கிவன் ஒய் எழுத போகிறோம் அப்போ எக்ஸ் கிவன் ஒய் ஆஃப் எக்ஸ் given y of the term இப்படி எழுதலாம் இல்லையா ஸோ இந்த டேர்மை நான் இப்படி எழுத போகிறேன் எக்ஸ் கிவன் ஒய் ஆஃப் இந்த டேர்மை நான் இப்படி எழுத போகிறேன் ஸோ இதை நம்ம இதுக்கான ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா ஸோ எக்ஸ் கண்டிஷனல் கிவன் ஒய் அப்படின்னா எழுத போகிறோம் ஸோ எஃப் கண்டிஷனல் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஓகேங்களா ஸோ கண்டிஷனல் எதுக்கு ஒய்க்கு தான் கண்டிஷனல் அப்போது எஃப் ஒய் ஆஃப் ஒய்யை கால்குலேட் பண்ணணும் எஃப் ஒய் ஆஃப் ஒய் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா இப்போ இந்த டேர்ம் எப்படி இருக்கணும் உங்களுக்கு ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியணும் so y is greater than so fy of இந்த term எப்படி இருக்கணும் fy of y is greater than 0 வா இருக்கும் is greater than 0 வா இருக்கும் ஓகேங்களா so first next second condition என்ன சொல்லிக்கலாம் conditional density function y given x இருந்தது அப்படின்னா இதற்கான ஃபார்முலா எப்படி சொல்லியிருப்போம் ஸோ f of y given x இருந்ததுன்னா ஸோ y given x which is equal to எப்படி எழுதலாம் f of the function density function into given x னா என்ன fx of x அப்படின்னு எழுதலாம் இப்போ இந்த டேர்ம்ல எப்படி fx of x ஓட வேல்யூ என்ன இருக்கணும் கிரேட்டர் than 0 வா இருக்கணும் இதுதான் கண்டிஷனல் டென்சிட்டி ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் இதுதான் கண்டிஷனல் டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஸோ நம்ம கண்டிஷனல் டென்சிட்டி ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருக்க வேல்யூ தெரியும் எஃப் ஒய் ஆஃப் ஒய்யும் எஃப் எக்ஸ் ஆஃப் எக்ஸும் கண்டுபிடிக்கணும் அது எஃப் ஒய் ஆஃப் ஒய்யும் எஃப் எக்ஸ் ஆஃப் ஒய் அப்படிங்கிறதுலாம் என்னது மார்ஜினல் வேல்யூஸ்னு இருக்கும் இதெல்லாம் என்னது மார்ஜினல் வேல்யூ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன கால்குலேட் பண்ணிருக்கணும் கண்டிஷனல் வேல்யூ தெரியும்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணிருக்கணும் மார்ஜினல் வேல்யூ கால்குலேட் பண்ணிருக்கணும் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போலாம் மார்ஜினல் வேல்யூ கால்குலேட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் மார்ஜினல் வேல்யூ ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறோம் மார்ஜினல் வேல்யூஸ் ஸோ மார்ஜினல் டென்சிட்டி ஃபங்க்ஷன் marginal density function of x க்கான marginal density function நம்ம எழுத போறோம் f க்கான marginal density function எப்படி சொல்ல போறோம் fx of x is equal to integral நம்ம என்ன எழுதலாம் f of x y into x அப்படினா நமக்கு என்ன வேரியபிள் x ல தான் இருக்கணும் இல்லையா அப்ப ரேஞ்சஸ் என்னவா இருக்கணும் y ய பேஸ் பண்ணி தான் இருக்கணும் அப்ப y யோட லிமிட்ஸ் என்ன இருக்கு பாருங்க y யோட லிமிட்ஸ் என்ன இருக்கு பாருங்க y யோட லிமிட்ஸ் x tends to 1 so x நாம என்ன பண்ண போறோம் x மினிமம் நான் என்ன பண்ண போறோம் x ல இருந்து 1 வரைக்கும் நாம கொடுத்துக்க போறோம் x ல இருந்து 1 ல இருந்து 1 x ல இருந்து 0 ல இருந்து 1 வரைக்கும் நான் கொடுத்துக்க போறேன் ஓகேங்களா சோ y யோட ரேஞ்ச் என்ன x எடுத்துனா y ய பொறுத்து தான் நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணனும் சோ ரேஞ்சஸ் என்ன கொடுத்துக்கலாம் அந்த டேர்ம்ல கொடுப்போம் ரிசல்ட்ஸ் வந்து x ல தான் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண போறோம் ஓகேங்களா சோ இத கால்குலேட் பண்ணுங்க பார்க்கலாம் அப்ப இன்டெகிரல் x tends to integral over x tends to 1 f of x y ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க f of x y ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க 2 னு கொடுத்திருக்காங்க 2 into dy இப்போ எழுதுறப்ப என்ன கிடைக்கும் 2 ங்கிறது கான்ஸ்டன்ட் வெளிய எடுத்துக்க போறோம் சோ ரிமைனிங் எனக்கு dy இருக்கு y ய பொறுத்து இன்டகிரேட் பண்ணும்போது dy ய பொறுத்து இன்டகிரேட் பண்ணும்போது y தான் இருக்கும் சோ y யோட அப்பர் லிமிட் லோயர் லிமிட் அப்ளை பண்ணும்போது என்ன இருக்கும் 1 minus x டேர்ம் தான் இருக்கும் சோ y தான் இருக்கும் y க்கு அப்பர் லிமிட் 1 லோயர் லிமிட் x அப்ளை பண்ணா 1 minus x ன்னு கிடைச்சிருக்கும் தட் இஸ் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு மார்ஜினல் டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆன் x ஓட வேல்யூ நமக்கு கிடைச்சிருச்சு ஓகேங்களா நெக்ஸ்ட் marginal density function on of y க்கு கால்குலேட் பண்ணிக்கலாம் y க்கு அப்படிங்கறப்ப என்ன ஃபார்முலா எழுதுவீங்க f y of y is equal to integral f of x y into dx so x y ஓட ஃபங்க்ஷன்னா x ஓட லிமிட்ஸ் வந்து நம்ம கேன்சல் பண்ணனும்னா x பொறுத்து இன்டகிரேட் பண்ணி லிமிட்ஸ் அப்ளை பண்ணோம் இப்போ x ஓட ரேஞ்சஸ் என்ன கொடுத்திருக்காங்க 0 to y ன்னு இருக்கு அப்போ 0 to y ன்னு அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ இதல அப்ளை பண்ணும்போது டேர்ம் என்ன இருக்கும் so 0 to y அப்படினா f of ஓட வேல்யூ 2 வெளிய எடுத்துக்கோங்க
இப்போ அப்பர் லிமிட் என்ன கிடைக்கும் dx தான் இருக்கும் x மட்டும் தான் இருக்கும் xக்கு லிமிட் என்ன y அப்ளை பண்ணும்போது y minus 0 னா that is y ஸோ உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு fy of y ஓட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு 2y னு கிடைச்சிருக்கு fy of y is equal to 2y நமக்கு கிடைச்சிருக்கு ஸோ நமக்கு ஆல்ரெடி மார்ஜினல் வேல்யூ கால்குலேட் பண்ணிட்டோம் இப்போ நெக்ஸ்ட் கண்டிஷனல் அப்ளை பண்ணிட்டா ப்ராப்ளம் ஓவர் ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி ஆஃப் x given y இருந்ததுன்னா அதுக்கான ஃபார்முலா என்ன சொல்லுவோம் f of x, y divided by fy of y னு கொடுத்துருக்கோம் f of x, y ஓட வேல்யூ நம்ம என்ன கொடுத்துருக்காங்க 2 னு கொடுத்துருக்காங்க divided by conditional probability marginal value என்ன கிடைக்கும் marginal value of y ஓட வேல்யூ என்னது marginal value of y ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க that is 2y னு கொடுத்துருக்காங்க that is 2y னு கொடுத்துருக்காங்க ஃபைனலா நமக்கு என்ன கிடைச்சிருக்கு பாருங்க ஃபைனலா நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படினா which is equal to இந்த 2 nullify ஆயிடும் ஓகேங்களா ஸோ மார்ஜினல் வேல்யூ ஆஃப் y அப்படின்னு எழுதுறப்ப என்ன ஆகிடும் 2 கேன்சல் ஆகிடும் ஃபைனலாக உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் 1/y அப்படிங்கிறது கிடைச்சிடும் ஸோ என்ன கொடுத்துருக்காங்க கண்டிஷனல் டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆன் எக்ஸ் ஆன் ஒய்யோட வேல்யூ என்ன இருக்கு 1/y நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் ஸோ y on x கால்குலேட் பண்ணுவோம் y on x ஓட வேல்யூ என்னவா இருக்கும் y on x அப்படின்னா தட் இஸ் f of x, y ஓட வேல்யூ நமக்கு 2 னு தெரியும் 2 டிவைடட் பை x on y ஸோ y on x னா x ஓட மார்ஜினல் வேல்யூ நம்ம என்ன கால்குலேட் பண்ணியிருக்கோம் 2 into 1 minus x னு கால்குலேட் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த டேர்மில் நம்ம 2 கேன்சல் பண்ணிட்டா ரிமைனிங் என்ன டேர்ம் இருக்குது பாருங்க ரிமைனிங் என்ன டேர்ம் இருக்கும் அப்படின்னா ஃபைனலாக உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா தட் இஸ் 1 divided by 1 minus x அப்போ இதுதான் உங்களுக்கு required answers இதுதான் உங்களுக்கு என்னது required answers ஸோ உங்களுக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா தட் இஸ் கண்டிஷனல் டென்சிட்டி ஃபங்க்ஷன் என்னென்ன கிடைச்சிருக்கு கண்டிஷனல் டென்சிட்டி ஃபங்க்ஷன் என்னது 1/y கமா ஸோ கண்டிஷனல் டென்சிட்டி ஃபங்க்ஷன் என்னது 1/y அண்டு 1/y அண்டு 1 divided by 1 minus x 1/y அண்டு 1 divided by 1 minus x தான் இது கொடுத்துருக்கத இது ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனோட கண்டிஷனல் டென்சிட்டியோட வேல்யூ எனக்கு 1 divided by y and 1 divided by 1 minus x அப்படிங்கிறது நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம் ஓகேங்களா அது கிளியர் ஸோ கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி இந்த மார்ஜினல் டென்சிட்டி ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாமே பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ கண்டினியூஸ் டைப் ஆஃப் ப்ராப்ளம் தான் இருக்கும் ஆல்ரெடி டிஸ்கிரிட் டைப் அப்படின்னா டேபுலர் வேல்யூவாக இருக்கும் ஸோ டிஸ்கிரிட் டைப் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா சிம்பிள் எப்படி சொல்லிடுறோம் நம்ம ஓரலாக சொல்லிடுறோம் ப்ராப்ளம் இல்லாமல் உங்களுக்கு எப்படி சொல்கிறோம் அப்படின்னா பார்த்துக்கோங்க ஜஸ்ட் ஒரு ஸ்மால் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துறேன் உங்களுக்கு எப்படி இருக்கும் டேட்டாஸ் நம்ம இப்போ பார்த்தது எல்லாமே கண்டினியூஸ் டைப்பில் இருக்கு இல்லையா 2 ப்ராப்ளம் பார்த்தோம் ஸோ டிஸ்கிரிட் டைப்பாக இருந்தால் எப்படி கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகும் அப்படின்னா ஸோ இப்படி கொடுத்துருப்பாங்க டேபுலர் வேல்யூவாக இருக்கும் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டேபிளாக இருக்கும் ஸோ இது எக்ஸ் on y x ஓட வேல்யூ அப்படினா அப்ப x is equal to 0 x is equal to 1 x is equal to 2 இதல பாருங்க y is equal to என்ன கொடுத்துக்கலாம் 5 கொடுக்கலாம் y is equal to 6 கொடுக்கலாம் y is equal to 7 இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்திருப்பாங்க அப்போ ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன்டா இருக்கும் p of x அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன்டா இருக்கும் p of x அப்படிங்கிறது டிஃபைன்டா இருக்கும் அதாவது x plus y divided by xy அப்படினு கூட இருக்கலாம் ஸோ இப்போ இதோட வேல்யூ கொடுக்கலாம் இல்லையா இப்போ நீங்கள் வேல்யூ கால்குலேட் பண்ண என்ன பண்ணும் எக்ஸுக்கு ஒய்க்கு இப்போ இந்த வேல்யூ தெரியுன்னா எக்ஸுக்கு ஒய்க்கு அப்ளை பண்ணும்போது தட் வேல்யூஸ் ஆகும் அப்போ பாருங்க எக்ஸுக்கு 0 ஒய்க்கு 5 கொடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு இந்த டேர்ம் பாருங்க எக்ஸுக்கு 0 கொடுக்கும் 0 + 5 அப்போ 5 டிவைட் பை இந்த டேர்ம் என்ன ஆகிடும் உங்களுக்கு 0 ஆகிடும் இல்லையா தட் இஸ் இன்ஃபினிட்டி ஸோ இந்த மாதிரி டேர்ம் உங்களுக்கு இன்ஃபினிட்டி வராது ஏதாவது ஃபைனட் வேல்யூவாக கிடைக்கும் உங்களுக்கு ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் இதில் நம்ம என்ன எடுத்துக்கலாம் 0 கொடுக்காம 1 கொடுத்துக்கோங்க இதில் 2 கொடுத்துக்கோங்க இதில் 3 கொடுத்துக்கோங்க இப்போ டேர்ம் என்ன வரும் பாருங்க அப்போ 6 வரும் இல்லையா 6 divided by 5 அப்போ அது வேல்யூ என்ன இருக்குது 6 divided by 5 அதே மாதிரி நெக்ஸ்ட் இங்கே அப்ளை பண்ணும்போது 7 divided by 10 கிடைக்கும் உங்களுக்கு அதே மாதிரி நெக்ஸ்ட் இங்கே அப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட்ல என்ன இருக்கும் 8 divided by 8 பாருங்க இதெல்லாம் ரெண்டு என்ன பண்ண போகிறோம் 15 8 divided by 15 ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்க அந்த ஃபங்க்ஷன்ல இருந்து நம்ம டேட்டாஸை அப்படியே ஃப்ரேம் பண்ணிக்க போகிறோம் ஸோ கொடுத்துக்க அந்த வேல்யூஸில் சப்ஸ்டியூட் பண்ணிக்க போகிறோமா இப்போ நம்ம கால்குலேட் பண்ணும்போது கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது மார்ஜினல் அப்படியே எழுத போகிறோம் மார்ஜினல்லாம் வேற ஒன்றும் இல்லை ஸோ மார்ஜினல் வேல்யூ ஆஃப் ஒய்ன்றப்போ ஒய்ல என்ன வேல்யூ கொடுத்துருக்கோன்னா இதை சம் பண்ணிக்கோங்க சம்மேஷன் ஆஃப் என்ன எடுத்து போகிறோம் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஒய்ல இதில் நான் எழுத போகிறது என்னது ஒய்யோட வேல்யூ அது எப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி ஆஃப் எப்போ எழுத போகிறோம் கண்டிஷனல் இந்த மார்ஜினல் வேல்யூ எழுத போகிறோம் மார்ஜினல் வேல்யூனா அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 5ல எழுத போகிறோம் மார்ஜினல் வேல்யூ y ஈக்குவல் டு 5ல இதோட வேல்யூ அதே மாதிரி இந்த டேர்மில் எழுத போகிறோம் ஓகேங்களா ஸோ சமேஷனோட வேல்யூஸ் இங்கே சமேஷன் எழுத போகிறோம் இங்கே சமேஷன் இங்கே அதே மாதிரி அகெயின் இங்கே வேல்யூ எழுத போகிறோம் இங்கே வேல்யூ எழுத போகிறோம் இதுதான் ஸோ வேல்யூ என்ன பண்ண போகிறோம் மார்ஜினல் வேல்யூ ஆஃப்
x equal to 1, marginal value of y is equal to 2, marginal value of x is equal to 3. அதே மாதிரி vertically பார்க்குறோம், horizontally calculate பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி calculate பண்ணுறதா discrete type of problem சொல்ல போகிறோம். இதை நம்ம calculate பண்ணுறதுக்கு பேர் discrete types சொல்ல போகிறோம். continuousனா integrate பண்ண போகிறோம். அவ்வளோதான், சிம்பிள். ரெண்டு டிஃபரன்சஸ் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ப்ரீவியஸ் ப்ராப்ளம் பார்த்தது எல்லாமே நம்ம கண்டினியூஸ் டைப்பில் பார்த்தோம். இந்த ப்ராப்ளம் டிஸ்கிரிட் டைப்பில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஜாயின் ப்ராபர்ட்டி. தி ஜாயின் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த எக்ஸ் அண்ட் ஒய் இஸ் கிவன் பை f of x comma y is equal to x plus y divided by 21. And x odd ranges என்ன கொடுத்து x is equal to 1, 2, 3 and y is equal to 1, 2. Find the marginal distribution. Find the marginal distributions. நீங்க இன்னொரு விஷயத்துல இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ண வேண்டியது f of x comma y கொடுத்தாவே நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருப்போம், ஆல்ரெடி நம்ம இன்னும் இதுக்கு முன்னாடி என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா கண்டினியூஸ் டைப் அப்படின்னு பார்த்துருப்போம். இது கண்டினியூஸ் கிடையாது. ஏன்னா நம்ம ஃபங்க்ஷனோட நேம் வச்சு மட்டும் நம்ம கண்டினியூஸ் டிஸ்கிரிட் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது நம்ம ப்ரீவியஸாக சொல்லியிருப்போம். ஸோ அதோட ரேஞ்ச் நம்ம பேரலாக பார்க்கணும். அதோட ரேஞ்ச் என்னது, எக்ஸோட ரேஞ்ச் பாருங்க கவுண்டபிளா இருக்குல்ல. எக்ஸோட ரேஞ்ச் எல்லாமே எக்ஸோட வையோட ரேஞ்சஸ் எல்லாமே கவுண்டபிளா இருக்கு. கவுண்டபிளா ஃபைனட் அண்ட் கவுண்டபிளா இருந்தாவே தட் கைண்ட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் discrete type of distributions. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நம்ம எப்படி ஃப்ரேம் பண்ண போறோம், இதுல இருந்து நம்ம என்ன வேல்யூ கால்குலேட் பண்ண போறோம், மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸை நம்ம எப்படி சொல்ல போறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? சொல்யூஷன். ஸோ இதுக்கு தான் நம்ம ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ணிக்கலாம். கொடுத்துருக்க அந்த ஃபங்க்ஷன் x plus y divided by 21 இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம x அண்ட் ஒய்யோட வேல்யூவை நம்ம ஃப்ரேம் பண்ண போறோம். x அண்ட் ஒய்யோட வேல்யூ. இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கு பாருங்க. எக்ஸோட வேல்யூ அப்படின்னா தட் இஸ் x is equal to என்ன இருக்கு, 1 இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கு. அண்ட் ஒய்யோட வேல்யூ என்ன எடுத்துக்கிறோம், y அப்படிங்கிறது 1, 2. ஓகேங்களா? இப்போ சப்ஸ்டிட் பண்ண பார்க்கலாம். ஃபங்க்ஷன்ஸில் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் இதோட வேல்யூ வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம இதோட வேல்யூ கால்குலேட் பண்ண எப்படி கால்குலேட் பண்ண பாருங்க. எக்ஸோட வேல்யூ 1 அண்ட் ஒய்யோட வேல்யூ 1 இருக்கும்போது என்ன ஆகும், 1 plus 1 that is 2, 2 divided by 21 that is 2 divided by 21 எழுதிட்டோம். நெக்ஸ்ட் again அதே தான், எக்ஸோட வேல்யூ 2 அது ஒய்யோட வேல்யூ 3 இருக்கும், ஒய்யோட வேல்யூ 1 இருக்கும்போது வேல்யூ என்ன இருக்கும், that is 3 divided by 21 கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ 3 அண்ட் ஒய்யோட வேல்யூ 1 இருக்கும்போது வேல்யூ என்ன இருக்கும், that is 4 divided by 21. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அதே மாதிரி ஒய்யோட வேல்யூ 2 இருக்கும்போது எக்ஸோட வேல்யூ 1 இருக்கும்போது அந்த டேர்ம் என்ன கிடைச்சிருக்கும் உங்களுக்கு, 3 divided by 21. again எக்ஸோட வேல்யூ 2 and ஒய்யோட வேல்யூ 2 இருக்கும்போது that is 4 divided by 21 கிடைச்சிருக்கும். அதே மாதிரி again என்ன பண்ண போறோம், எக்ஸோட வேல்யூ வந்து 3, ஒய்யோட வேல்யூ அப்படின்னா that is 5 divided by 21. 5 divided by 21. இப்போ இதெல்லாமே நம்ம சம் பண்ணிக்க போறோம். இதெல்லாம் சம் பண்ணிக்க பார்க்கலாம். இந்த டேர்ம் சம் பண்ணிக்க பார்க்கலாம். அது சம் பண்றதோட வேல்யூ தான் கொடுத்துருக்கத பாருங்க. இதோட சம்மோட வேல்யூ தான் இப்போ எக்ஸோட வேல்யூ சம் பண்ண போறோம். எக்ஸோட வேல்யூ 2 சம் பண்ணும், எக்ஸோட வேல்யூ 3ல சம் பண்ணும். ஸோ இதை நம்ம என்னதுன்னா p of x which is equal to 1 இருக்கும்போது, x வந்து 1 இருக்கும்போது இப்போ என்ன வேல்யூ கிடைச்சிருக்கு பாருங்க, எக்ஸோட வேல்யூ 1 இருக்கும்போது இதோட வேல்யூ என்ன இருக்கு, 2 divided by 21, 3 divided by 21. அப்போ that is equal to என்ன கிடைக்கும், 5 divided by 21 கிடைக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் probability of x is equal to 2 இருக்கும்போது இதோட வேல்யூ என்னவா இருக்கும் பாருங்க. So 3 and 7 that 3 plus 4 7 divided by 21. Next again அதே மாதிரி தான் இந்த டேர்ம் எழுதுறப்ப probability of x is equal to 3 இருக்கும்போது வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு உங்களுக்கு, that is 9 divided by 21. ஓகேவா? அதுவே நம்ம என்ன பண்ண போறோம், வெர்டிகல் எழுதுக பார்க்கலாம். இந்த டேர்ம் இப்படி டேபிள்ல ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ ஃபார்ம் பண்ணிட்டு ஓகேங்களா? இதை நான் என்ன பண்ண போகிறோம், சம் பண்ணி பார்க்கலாம். இப்போ இது அகெயின் இதை சம் பண்ணும்போது என்ன இருக்கும், ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் y is equal to 1 இருக்கும்போது வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு பாருங்க, 2 plus 3 5, 5 plus 4 that is 9 divided by 21 that is p of y is equal to 2 இருக்கும்போது இதோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு பாருங்க. ஸோ 3 plus 4 that is 7, 7 plus that is 12 that is 12 divided by 21. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம எழுத என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் கேட்டிருக்காங்க. மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் என்னது நான் பாருங்க. நெக்ஸ்ட் therefore the marginal distributions the marginal distribution of x is பாருங்க x ஓட marginal distribution என்ன சொல்லலாம், x ஓட marginal distribution that is p of x is equal to 1 இருக்கும்போது அதோட வேல்யூ என்ன இருக்கு, 5 divided by 21 and p of
and x is equal to 2 இருக்கும்போது அதோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு உங்களுக்கு, that is 7 divided by 21, and p of x is equal to 3 இருக்கும்போது அதோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு உங்களுக்கு, that is 9 divided by 21. இதுதான் என்ன கொடுத்திருக்கோம், இந்த 3 values தான் marginal distribution of x ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் நம்ம marginal distribution மட்டும் தான் கேட்டிருக்கோம், எதோட காம்பினேஷன்ஸ் கொடுக்கல. நெக்ஸ்ட் y க்கு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் marginal distribution of, so distribution of y is, y க்கு எழுதுறப்ப எப்படி எழுத போறோம், that is marginal distribution y is equal to 1 ஆ இருக்கும்போது என்ன வேல்யூ இருக்கும், 9 divided by 21, and so p of x is equal to, sorry, y is equal to 2 ஆ இருக்கும்போது இதோட marginal value என்ன கிடைச்சிருக்கு, that is 12 divided by 21. this is are the marginal values னு அர்த்தம். இதுல இருந்து again conditional values கேட்டிருந்தானா, மேபி conditions கேட்கல, மேபி conditionals கேட்டிருந்தானா, conditional கேட்டாங்க அப்படின்னா, so conditionals எப்படி சொல்ல போறோம் அப்படின்னா, conditional distribution சொல்றப்போ, so probability of the conditional distributions என்ன சொல்ல போறோம், x given y. so x ல எந்த பாயிண்ட்ல கேக்குறப்போ சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் x is equal to at the point ஸ்பெசிஃபிக்கா நம்ம இந்த நிறைய டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கு இல்லையா, அப்போ x given 1, y is equal to 1 அப்படி இருக்கும்போது இப்போ இதோட கண்டிஷனல் ப்ராபர்ட்டியோட வேல்யூ என்னவா இருக்கும் பாருங்க. so x is equal to 1 ஆ இருக்கும்போது and y is equal to 1, x is equal to 1 ஆ இருக்கும்போது என்ன கிடைச்சிருக்கு பாருங்க, 5 divided by 21 divided by y ஓட வேல்யூ கண்டிஷன்ஸ் இருக்கும்போது என்ன இருக்கும், y ஓட வேல்யூ என்ன இருக்கும் பாருங்க, 1 ஆ இருக்கும்போது 9 divided by 21, இப்போ 21 கலெக்ஷன் என்ன இருக்கும், 5 by 9 அப்படிங்கிறது இதோட வேல்யூஸ். ஸோ எக்ஸ் கண்டிஷனல் அப்படின்னு மட்டும் கொடுத்துட்டானா இப்போ எக்ஸோட வேல்யூலாம் அப்ளை பண்ணுங்க, ஒய்யோட வேல்யூலாம் அப்ளை பண்ண போகிறோம். இண்டிவிஜுவல் வேல்யூஸை நீங்கள் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, கண்டிஷனல் கொடுக்க முடியும், மார்ஜினல் வேல்யூஸும் கொடுக்க முடியும். இதுதான் டிஸ்கிரீட் டைப் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்க்கு பார்த்தோம். ஸோ ப்ரீவியஸ் ப்ராப்ளம் பார்த்தது எல்லாமே கண்டினியூஸ், திஸ் ஒன் இது டிஸ்கிரீட் டைப் சொல்லியிருக்கோம். டிஸ்கிரீட் டைப்னா வெரி சிம்பிள், அது கொடுத்த வேல்யூஸை சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு இந்த டேட்டாஸை ஃபீட் பண்ணுறது தான் அந்த ஒர்க். இந்த டேட்டாஸை ஃபீட் பண்ணுறது தான் ஒர்க். அந்த டேபிள் ஃபார்மாலிட்டினா போதும், அதுலேருந்து சம் ஆஃப் எக்ஸ் எழுத போகிறோம், சம் ஆஃப் ஒய் எழுத போகிறீங்க, அதுதான் மார்ஜினல். ஸோ மார்ஜினல் ஆஃப் சம் எக்ஸ் எழுதுனீங்க அப்படின்னா மார்ஜினல் ஆஃப் எக்ஸ் அப்படி சொல்ல போகிறோம். சம் ஆஃப் ஒய் சொன்னீங்கன்னா மார்ஜினல் ஆஃப் ஒய் சொல்ல போகிறோம். அந்த டேர்ம் ஸ்பெசிஃபிக்காக அந்த டேர்மில் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, திஸ் இஸ் ஆல் ஓவர். ஓகேங்களா, ஸோ ஓவரால் நமக்கு இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணுறப்போ ஸோ ஜாயின்ட் ப்ராபர்ட்டியோட லாஸ்ட் டாபிக், ஸோ 9th யூனிட் இஸ் ஓவர். ஓகேங்களா, இப்போ இந்த டாப்பிக்கோட நம்ம என்ன பண்ண போகிறோம், 9th யூனிட் முடிஞ்சுது. ஓகேங்களா, ஸோ மோஸ்ட்லி நமக்கு கொஷின்ஸ் அதிகமாக கேட்கறது 9th and 10th யூனிட் இருந்தால் மோர் தென் என்ன கொஷின் இருக்கும். ஸோ 2 யூனிட்ஸ்லையும் கம்பேர் பண்ணும்போது 2 யூனிட்ஸ்லையும் கம்பேர் பண்ணி மினிமம் என்ன சொல்ல போகிறோம், 22லேருந்து மினிமம் 22லேருந்து 25 கொஷின்ஸ் வரைக்கும் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த 2 யூனிட்ஸை நீங்கள் கிளியராக கோ த்ரூ பண்ணிட்டீங்க அப்படின்னா ஷுவராக ஒரு 25 கொஷின்ஸாக ஈஸியாக நம்ம அட்டென்ட் பண்ண முடியும். ஸோ இதுலேருந்து நம்ம 9th யூனிட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேங்களா, 9th யூனிட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 9th யூனிட் மினிமம் ஒரு 10 to 12 கொஸ்டினாவது கண்டிப்பாக ரைஸ் ஆகும். 10 to 12 கொஸ்டினாவது கண்டிப்பாக ரைஸ் ஆகும். ஸோ அதில் நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ ஸ்பெசிஃபிக்காக இப்போ பார்க்குறது மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷன் சொன்னோம் இல்லையா. ஸோ மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷன் வந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும். அதே மாதிரி கார்லேஷன் அண்ட் ரிக்ரெஷன்ஸ் பேஸ் பண்ணி மினிமம் 3 to 4 கொஸ்டின்ஸ் கார்லேஷன் அண்ட் ரிக்ரெஷன் பேஸ் பண்ணி அந்த டாப்பிக்கில் இருக்கும். ப்ராபபிலிட்டியிலிருந்து கண்டிப்பாக ஒரு 2 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ ஓகேங்களா, ஸோ ரிமைனிங் கொஸ்டின்ஸ்லாம் அங்கங்கே டாபிக் வைஸ் வேரி ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த யூனிட் வரது வரைக்கும் நீங்கள் ப்ராப்ளமேட்டிக் தான், வெரி சிம்பிள் கான்செப்ட்ஸ் தான். ஸோ ஈஸியஸ்ட் கான்செப்ட் தான். நீங்கள் அந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே ஒன்ஸ் நீங்கள் டீச் பண்ணியிருப்போம், எலாபரேட்டாக சொல்லியிருப்போம், ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். ஓகேங்க, நீங்கள் பேரலாக இந்த ஒர்க் அவுட் பண்ண ப்ராப்ளம் இல்லாமல் அடிஷ்னலாக உங்களுக்கு எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒர்க் அவுட் பண்ண கொஸ்டின்ஸ் ஆகட்டும், நீங்கள் டெஸ்ட் கொடுத்த கொஸ்டின் பேப்பர்ஸ் ஆகட்டும், மோஸ்ட்லி எப்படி இருக்கும் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸை செட் பண்ணியிருப்போம். ஸோ ப்ராப்ளமும் சால்வ் பண்ணுறப்பையும் எடுக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ நீங்கள் கொஸ்டின் பேப்பர்ஸை சால்வ் பண்ணுங்கள். அகெயின் நீங்கள் இந்த டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸை நீங்கள் கொஸ்டின்ஸை மேக் பண்ணுங்கள். கொஸ்டின்ஸ் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்கலாம் அப்படிங்கிறது பாசிபிலிட்டிஸ். ஸோ எடுத்த விட கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர்ஸை நீங்கள் கிரியேட் பண்ணாமல் ஆப்ஷன்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுங்கிற மைண்ட் செட்டில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஷுவராக உங்களுக்கு டார்கெட்டை அச்சீவ் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த யூனிட் ரொம்ப ஈஸியஸ்ட் யூனிட் அப்படிங்கிறத நெக்லெக்ட் பண்ணிட வேண்டாம். யூசிஎஸ்சி யூனிட் தான், இதில் தான் ஸ்கோப் பண்ண முடியும். நீங்கள் லெத்தாஜிக்காக விட்டுட்டு பண்ணாலும் நமக்கு இதில் என்ன ஜஸ்ட் ஃபார்மர்ஸ் தெரிஞ்சால் போதும், மெத்தட் தெரிஞ்சால் போதும், நமக்கு ஆல்ரெடி ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம் அப்படிங்கிற லெத்தாஜிக்காக விட வேண்டாம். ஏன்னா நம்ம பண்ணுற மிஸ்டேக்ஸ் தெரிஞ்ச யூனிட் அப்படின்னா லாஸ்ட் மினிட்ல நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், லாஸ்ட் மினிட்ல ரீகால் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறனால நம்ம அந்த டாபிக் என்ன பண்ணுவோம், அப்படியே பெண்டிங்லேயே விட்டுருவோம்.
ஏன்னா ரொம்ப டஃப்பாக இருக்க டாபிக் மட்டுமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கு மட்டுமே இன்சஸ்ட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருப்போம். ரிமைனிங் இருக்க டாபிக் எல்லாமே கொஞ்சம் லிபரலாக விட்டுருவோம். ஸோ இதனால் என்னக்கூடிய ரிசல்ட்ஸ் என்னவாகும் அப்படின்னா, தெரிஞ்ச டாப்பிக்கு எக்ஸாம் அந்த டைமிங்கில் ஸோ எகெயின் நீங்கள் அந்த கான்செப்ட்ஸ் மேபி லேக் ஆகிருக்கலாம். ஸோ கான்செப்டில் கான்ட்ரவர்சிஸ் உங்களுக்கு நீங்கள் படித்ததுக்கு கான்ட்ரவர்சிஸ் ஏதாவது கொஷின்ஸில் ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் கேட்கலாம். ஸோ நீங்கள் அதுக்கு நீங்கள் கிளியராக ஒர்க் அவுட் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் டைமில் உங்களுக்கு ஈஸியாக ஷார்ட் பீரியடாக உங்களால் ஆன்சர்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ ஓகேவா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த யூனிட்டை நீங்கள் நல்லா டெப்த்தாக உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ கான்செப்ட்ஸை நல்லா எலாபரேட்டாக புரிஞ்சுக்கோங்க. டவுட்ஸ் இருந்ததுன்னா நல்லா நீங்கள் புக்ஸ் ரெஃபர் பண்ணி கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ வீடியோஸ் அகெயின் பாருங்கள். ஸோ மோஸ்ட்லி ப்ராப்ளம் வந்து அகெயின் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு இருங்க. ஓகேங்களா? ப்ராப்ளம் வந்து மஸ்ட் ப்ராக்டிஸ். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா மட்டும் மெத்தட் தெரிஞ்சால் மட்டும் போதாது. இந்த பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளமேட்டிக் பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய ட்ராபேக், இன்னொரு ட்ராபேக் என்னன்னா, ப்ராப்ளம் தெரியும், உங்களுக்கு ப்ரொசீஜர்ஸ் தெரியும், ப்ராப்பர்ட்டிஸ் தெரியும், ஆல்ரெடி ப்ரோட்டோகால்ஸ் எல்லாமே தெரியும், ப்ராப்ளத்துக்கான எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸும் தெரிஞ்சிருப்பீங்க. பட் டைமிங் என்னது, ஒரு ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு மோர் தென் 5 minutes 10 minutes எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணிவிடும், கண்டிப்பாக எக்ஸாம் டைமிங்கில் உங்களுக்கு என்னஃபாக இருக்காது. டைம் வந்து 3 hours நீங்கள் ப்ராப்ளத்தை மோஸ்ட்லி கம்ப்ளீட் பண்ண முடியாது. கொஷின்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரேர் ஆகிடும். ஸோ அதுக்காக நீங்கள் திரும்ப ப்ராப்ளத்தை ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு என்ன அந்த டைமை குயிக்காக அந்த ரிசல்ட் கொடுக்க முடியும். நீங்கள் அந்த ப்ராப்ளத்தெல்லாம் ஸோ விச் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம் திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. பண்ணும்போது என்ன ஆகிடும், அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் கொஷினை பார்த்தோன்னே டக்குன்னு நீங்கள் அந்த டக்குன்னு நாங்கள் ஆன்சர்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் ஆகிடுவீங்க. ஓகேங்களா? இட்ஸ் அ மஸ்ட் ப்ராக்டிஸ். நீங்கள் ப்ராக்டிஸ் மேக் ஏ பர்ஃபெக்ட் மேன் அப்படிங்கிறோடைய அது மாதிரி ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ண தான் உங்களுக்கு ஆன்சர்ஸ் என்ன பண்ண முடியும், இமீடியட்டாக உங்களால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ கூட முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ப்ராப்ளமேட்டிக் அப்படிங்கிறதுனா தயவுசெய்து அதை ப்ராக்டிஸ் பண்ண கற்றுக்கோங்க. திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. நீங்கள் இன் பிட்வீன் நீங்கள் தேரி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னா பேரலாக ப்ராப்ளத்துக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. நீங்கள் கேப் விட வேண்டாம். கண்டினியூஸ் ப்ரிப்பரேஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கணும். கண்டினியூஸ் ப்ரிப்பரேஷன் ப்ராப்ளமேட்டிக் பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸ் ப்ரிப்பரேஷன்ஸ் இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா தான் அந்த கான்செப்ட் மறக்கவும் மறக்காது. எப்போவுமே அது ஈஸியாக உங்களுக்கு ஆன்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. cell 90420 30163.